கவனிப்போம். வருகிற வாரம் நமக்கு இந்நேரம் உறவினர்கள் நல பிரார்த்தனை கூடுகை நமக்கு இருக்கிறது. எத்தனை பேத்துக்கு தெரிஞ்சிருக்கு, எத்தனை பேத்துக்கு ஞாபகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. போன திருவிருந்துக்கு வராதவங்களுக்கு சுத்தமாக ஒன்றும் தெரியாது. நம்மளுடைய உறவினர்களுக்காக நம்ம ஜெபித்து வருகிறோம். எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு வரீங்க? ஹலோ, எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு வரீங்க? ஜெபிக்கிறீங்களா? நீங்க யாரும் வெறுங்கையோடு வரக்கூடாது. நீங்க வெறுங்கையோடு வந்தீங்கன்னா நீங்க அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். பஸ் ஸ்டாண்டு வீட்டுக்கு போயிடுங்க. நீங்க தனியால் வரக்கூடாது. ஏன்னா முதல் நரகம் உங்களுக்கு தான். முதல் நரகம் யாருக்கு தான்? உங்களுக்கு. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா நீங்க ஆட்களை கூட்டி வராதாலும் ஞானஸ்தானம் எடுக்காதாலுன்னு அர்த்தம். இந்த மண்டையில ஞானம் வராதாலுன்னு அர்த்தம். ஞானஸ்தானம் எத்தனை இருந்தாலும் எடுத்தாலும் நீ நரகத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு நீங்க பாதையை வகுத்திக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அவர் நம்முடைய உறவினர்கள் யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது என்று அந்த காரியங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். கூடுமான நாள் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. அன்றைக்கு வருகிற வாரம் வர அன்னைக்கு உபவாசத்தோடு வாருங்கள். நம்ம கூட்டிட்டு வரவங்களுடைய ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, அவங்களுக்கு இருக்க பேயிலிருந்து கட்டுகளிலிருந்து விடுதலை அடைவதற்காக நீங்க எல்லாரும் உபவாசத்தோடு அன்னைக்கு ஒரு நாள் வாங்க. மற்றபடி நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒரு நாள் நீங்கள் விரதத்தோடு வந்து நம்முடைய உறவினர்களுடைய விடுதலையை நம்ம பார்க்கும் மட்டும் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய உறவினர்களுக்காக ஜெபிக்காம இருக்கக்கூடாது. கூட்டத்துக்கு யாரை கூட்டி வரீங்கன்னு கேட்டா ஒரு அம்மா சொல்லுது, பக்கத்து வீட்டு பார்வதி கிட்ட சொல்லியிருக்கிறேன், வாழுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அந்த அம்மாளுக்கு 6 பிள்ளைங்க, ஒரு புருஷன், 6 மருமகன், கிட்டத்தட்ட 20 பேர பிள்ளைங்க. இந்த அம்மா மட்டும் தான் சபைக்கு வந்துட்டு இருக்குது. யாருமா கூட்டிட்டு வருவான்னு கேட்டா பக்கத்து வீட்டு பார்வதியும் ஒரு முதுகுவலிக்கு ஒரு பாட்டி சொல்லியிருக்குது, வரும்போது சொல்லிச்சு அடுத்த வாரம் வர சொல்லியிருக்கேன் அப்படிங்குது. நான் மனசுக்குள்ள சொல்லிட்டேன் நீ நாசமா போயிடுவேன்னு. நான் வெளியே சொல்லலை. இந்த அம்மா கீழே காணிக்கே வாங்கக்கூடாது. இல்ல அப்படி கிடையாது. இந்த அம்மாவோட புள்ள 6 வருஷமா 10 வருஷமா கொப்பம்படி சபைக்கு வருது. நீங்க ஞானஸ்தானம் எடுக்கல. என்ன எடுக்கல? ஆமா, அந்த 100 ரூபாய் வாங்கிட்டு விடும். இந்த அம்மாவுக்கு தான் பிரசங்கம் பண்றேன். அந்த வாங்கிட்டு விடும். புத்தனுக்கு புத்தி மரத்த புத்தன எந்த மரத்துல ஞானம் வந்துச்சு? போகதி மரத்துல. இந்த அம்மாவுக்கு இப்போதான் ஞானம் வருது. எல்லாத்தையும் காலில் விழுந்து கும்பிடணும். ஹலோ சஞ்சய்கம்மா, உங்களை இன்னைக்கு உள்ளே விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, இங்க போயிட்டு அப்புறம் பரலோகத்திலையும் கதை படிச்சிருவாரு. உங்களுக்கு சந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்காங்களா? சந்திரான்னு எந்த ஊர்ல இருக்காங்க? எத்தனை வாரம் கோயிலுக்கு, எத்தனை நாளா கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க? கத்திரிக்காய் என்ன வேலைன்னா முட்டைக்கோசு 3 ரூபான்னு சொல்லக்கூடாது. தெரியாது. பெத்ததோட முடிஞ்சு போச்சு. குப்பத்தொட்டில் போட்டீங்க. எத்தனை வருஷமா கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க? அதுக்கு முன்னாடி இல்லையா? நீ சொல்லுமா எத்தனை வருஷம்? தம்போயா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லுது அந்த அம்மா என்கிட்ட. தம்பு செத்து 6 வருஷம் ஆச்சு. அம்மா ஏமா குசும் பண்றீங்க? தம்பு செத்து 6 வருஷம் ஆச்சு. நீங்க 2 வருஷமா வராங்கிறீங்க. கணக்கு தரலாம் தெரியலன்னு சொல்லணும். சரி, நான் பேசுறத கேட்பீங்களா? கேட்கலையா? 6 வருஷமா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. வேணி ஞானசாந்தத்தை பத்தி பேசல. அவங்க அம்மாவுக்கும் அக்கறை கிடையாதுன்னா அப்புறம் வேற யாருக்கு அக்கறை இருக்கணும்? நான் கேட்கறேன். அப்ப உங்க பொண்ணு சந்திர சத்து நரகத்துக்கு போனா இல்லைங்களா? ஏன் கேள்? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. சொல்றேன்னு சொல்லாதீங்க. நீங்க பேசுறது, நீங்க நம்ம சொல்றது எல்லாமே பொய்ங்க. நல்லா கவனிங்க. நான் சொல்லிட்டேன், நான் கூப்பிட்டுட்டேன், அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கடவுளையும் உங்களையும் ஏமாத்திக்கிட்டு நீங்க கத்தட்ட அடிவாங்கத்துக்காக நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றத நான் சொல்றத புரிஞ்சுக்காமா சஞ்சய்காமா. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசுமா. பொய் என்ன அர்த்தம்னு சொல்றேன். நீங்க நினைக்கிற பொய் நான் சொல்லல. நிலத்துல கொண்டு போய் இங்க போய் கத்திரிக்காய் விதை அப்படி தூவி விடுறேன். விளையுமா?
அதுதான் நீ விதைச்சது பொய்ன்னு சொன்னேன். நீ விதைச்சது தப்புன்னு சொல்றேன், அதெல்லாம் பொய்ன்னு சொல்றேன். எதுக்கு சும்மா பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு? இங்க விதைக்கிறது நீ விதைக்காம இருக்கலாமே, குப்பத்தொட்டில போய் தண்ணி ஊத்துறதுக்கு நீ ஊத்தாம இருக்கலாமே. நான் பேசுறத கேளுமா, நான் பேசுறத கேட்டுட்டு அப்புறம் சொல்லுமா. தமிழ்ல தான் பேசுறேன், உங்களுக்காக தான் பேசுறேன். இந்த அம்மா மூலியமா யாருக்கு பேசுறாங்களோ கேட்டுக்கோங்க. நீங்க முத கேளுங்கம்மா, நீங்க முத அடுத்தமா நீங்க 2013 ஒரு ஞானஸ்தானம் எடுக்கணும். முத நீங்க நூறு 20 வருஷம் கழிச்சாலும் திரும்பி ஆனாலும் வந்து நான் ஆரம்பிக்கணும். எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? எத்தனை ஜென்மம் படிச்சாலும் திரும்பி ஆனா தெரியலைங்க ஐயா, முதல் தென்னையா தெரியல, மற்றதெல்லாம் தெரியும், அந்த ஒண்ணு மட்டும் தெரியாது. ஞானஸ்தானம் நீங்க எடுத்துட்டீங்களா? ஏன் எடுத்தீங்க? ஏன் எடுத்தீங்க? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஏன் எடுத்தீங்க? ஏன் எடுக்காது தர முடியாதா? அப்ப உங்க பொண்ணு நரகத்துக்கு போலாமா? இந்த நீங்க முத தெரிஞ்சுக்கோமா, அதுதான் நான் பேசிட்டு இருக்கேன், கேளுங்க. நரகத்துக்கு போவாங்களா அவங்க சொல்லிட்டாங்களா? அந்த அம்மா கேட்கலையா? கவனிங்க, நம்ம ஜெபம் பண்ணி எந்த காரியம் நடக்காம போகாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இது மட்டும் முதலாவது மனசுல வைங்க. நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்களோ புரியுங்க, அந்த காரியத்திற்காக நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிருக்கணும், உண்மையான நீங்க ஜெபம் பண்ணிருக்கணும், நீங்க அதற்கேற்ற கிரியை நீங்க செஞ்சிருக்கணும். நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? அதற்கேற்ற கிரியை நம்ம நடப்பிச்சிருக்கணும். நீங்க ஜெபம் பண்ணாம நீங்க சொன்னீங்கன்னா ஒரு நாய் கூட உங்க வார்த்தையை கேட்காது, ஒரு நாய் கூட கேட்காது. வர வாரம் கவனிச்சுக்கோங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம் சுகமாகணும், நல்லா விடுதலை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கூட்டம் வச்சிருக்கிறோம். நீ ஒரு 10 நிமிஷம் கூட உன் சொந்தக்காரனுக்கா நீ ஜெபம் பண்ணாம உன் சொந்தக்காரனை கூட்டி வந்தன்னா புரியுதா, சிலந்தி கட்டி மூல வியாதி உனக்கு வரணும். ஏமா நீ ஐயோங்கிற ஜபிக்காம கூட்டறியா? நீ ஜபிக்காம கூட்டறியா? அப்புறம் உனக்கு எதுக்கு ஐயா? உனக்கு எதுக்குமா ஐயா? வரவனுக்கு வரட்டுமா? உனக்கு எதுக்கு ஐயோ ஐயோங்கிற? படிக்காதவன் ஃபெயில் ஆயிடுவானா? உனக்கே பயமா இருக்கு? மருந்து சாப்பிடாத சாவறானா உனக்கு எதுக்கு? உனக்கு எதுக்கு பயமா இருக்கு? நீ சாப்பிட்டு கடை. சொந்த பந்தங்கள் நல்லா கவனிங்க. ஆண்டவரே, சிங்களாந்தபுரம் பாப்பா அம்மா இனிமே எந்திரிக்க கூடாது. இதுதான் கடைசி தியாக சேமிப்பு உங்களுக்கு, தியாகம் உங்களுக்கு. உட்காருங்க. ஏன் மெட்ராஸ் பஸ்ல போனா தண்ணி குடிச்சுக்கிட்டே தான் குழந்தை குடிச்சுக்கிட்டே போறாங்களா? அடுத்த தண்ணி டப்பா வைக்காதீங்க, இங்க தண்ணி இருக்கக்கூடாது. வரவங்க பாட்டில கொண்டு வாங்க. குடிக்கிறவங்க குடிச்சிட்டு வந்து உட்காரணும். இன்னைக்கு 3 மணி நாள் வீட்டுக்கு போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி நடந்துகிட்டே இருந்தா மணி 3 ஆயிடும். நான் பேச வேண்டியது நிறைய இருக்கு. நம்ம உறவினர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணாம அவங்க மனப்பூர்வமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே அவங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், அவங்க கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கணும், அவங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அந்த பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கணும் ஆண்டவரே, கல்யாணம் ஆகாத அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும் ஆண்டவரே, ஆண்டவரே குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் ஆண்டவரே, அவங்க பேரப்பொருளை எடுக்கணும் ஆண்டவரே, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கணும் ஆண்டவரே, அவங்க படிப்பு நல்லா இருக்கணும் ஆண்டவரே, அவங்க தோட்டம் நல்லா விளையணும் ஆண்டவரே. நீங்க மனப்பூர்வமா நீங்க ஜெபம் பண்ணாம நீங்க அவங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. நீ யாரை ஏமாத்துறீங்க? ஏன் ஏமாத்துறீங்க? நீ ஜெபம் பண்ணாம யாரையும் கூட்டி வரக்கூடாது. நீ மனப்பூர்வமா ஜெபம் பண்ணாம உன் பிள்ளைகிட்ட போய் ஞானஸ்தானம் எடுன்னு சொன்னா அவன் எடுக்க மாட்டான். நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணாமா? கிடையாது. நமக்கு ரொம்ப பாசம் ஜாஸ்தி. எடுடி எடுடி எடுடினா அதான் சொல்றேன், நாய் கூட எடுக்காதுங்கிறேன். நான் சொல்றேன் கரெக்டா
30 நாள் ஒரு சோறு திங்க மறந்தாலும் மறக்காம என் புள்ள ஞானஸ்தானம் எடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சஞ்சய்காமா ஜெபம் பண்ணா, அடுத்த ஞாயிற்றுக்கு 30ஆம் நாள் இல்லைங்க 20ஆம் நாளே ஒடியாந்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாதான் வீட்டை விட்டு போவேன்னு சொல்ல வைக்க ஆண்டவரால முடியும். நம்ம இந்த சுண்டு வரல கூட அசைக்கிறது கிடையாது, ஆற்றுறது கிடையாது, இங்க பிரசங்கம் பண்றதுக்கு ரெடி. என்னது ஞானஸ்தானம் எடு, இது சொல்றது எவனுக்கு ஆகிருக்காது, யாருக்கு தெரியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, செய்யறதுதான் கஷ்டம். சோத்துல கை வைக்கும் போது சஞ்சய்காமா என் புள்ள ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி நீ 30 நாள் சோர்த்துண்டு பாருமா, 30 நாள் சோர்த்துண்டு பாருமா. அந்த புள்ள 31 நாள் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு அந்த இடத்த விட்டு நான் போயிடுறேன். நான் 6 வருஷமா கோயிலுக்கு வருது ஞானஸ்தானம், ஊர் உலகத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பிள்ளைக்கு ஜெபம் பண்ணல 30 நாள். பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்து வீட்டுக்காரன் இடுப்பொழி சரியா போன்னு வேண்டிட்டு இருக்கிற உன் புள்ள 6 வருஷமா கோயிலுக்கு வந்து ஞானஸ்தானம் எடுக்க கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, அந்த அம்மா என் புருஷன் வேணாங்கிறாங்க, சந்தோஷம், ஓகே ஒத்துக்கிறேன். 6 வருஷமா கோயிலுக்கு வந்து நீ செத்து போனா நரகத்துக்கு போவேன்னு தெரியல அந்த அம்மாவுக்கு. எங்க போறேன்? அப்ப நீயும் நரகத்துக்கு போகணும், உன் புருஷனு நரகத்துக்கு போகணும், அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற. புத சேர்னா என்னன்னு தெரியுமாமான்னு கேட்டேன். ஐயோ தெரியாதுங்க ஐயா அப்படின்னு. இந்த வாயில வரல வைக்கிறேன் கடிப்பியான்னு பார்க்கலான்னு. புத சேர்னா தெரியலையா இவங்க பொண்ணுக்கு. அப்புறம் சொல்லி கொடுத்தேன், புத சேர்னா சேர், ஒரு சேர் இருக்குது, அந்த சேத்துல இறங்கினா அவன் ஏறவே முடியாது, அப்படியே உள்ள போய் புதஞ்சிரும். நாளை அடுத்த வாரம் இந்நேரம் இந்த செல்போன் பில் அடிக்காதபடி பார்த்துக்கோங்க, வரும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும், வெளியே ஒரு ஆள் உட்காரணும். பிரேமா சிஸ்டர், நீங்க அடுத்த வாரம் வெளியே உட்காந்து செல்போன் ஆஃப் பண்ணுங்க சொல்லுங்க. செல்போன் அடிச்சா பிரேமாமாவை கேட்பேன், நீங்களே செட்டை வாங்கி ஆஃப் பண்ணி உள்ள அனுப்புங்க. அடுத்த வாரம் யாரும் சாக மாட்டாங்க, எவனுக்கும் ஆக்சிடென்ட் ஆகாது, பயப்படாதீங்க. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள இவங்க சொந்தக்காரன் எவனும் சாக மாட்டான். அது எப்படி ஒரே இடத்துல 50 பேருக்கு இருமல் வரும்? இருங்கய்யா, ஒரு ஆள் இருந்துட்டு தப்பு கிடையாது, ஜோடி போட்ட மாதிரி 55 பேர் இருக்க கூடாது. அடுத்த வாரம் செல்போன் அடிச்சுக்கிட்டு மணி அடிக்கிற மாதிரி அங்கங்க 35 பெல் அடிச்சுட்டு இருக்க கூடாது. அடுத்த ஒரு வாரம் மட்டுமா? அதுக்கப்புறம் நீங்க ஸ்பீக்கர் பாக்ஸ் கொண்டு ஒரு ஆம்பிளிஃபயர் சொல்லி விட்டு வச்சுக்கிட்டா கூட சந்தோஷம். கவனிங்க. அப்ப நான் சொன்னேன், அம்மா நீ புதசேத்துல முழுகிட்டு இருக்கிற, ஒருத்தன் புதசேத்துல முழுகிட்டு இருக்கிறான், அவனுக்கு அது சாதாரண சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கிறான். கிச்சி கிச்சி தாம்பளம், கியா கியா தாம்பளம்னு பொண்டாட்டி புருஷன் விளையாண்டுட்டு இருக்காங்க புதசேத்துல. நான் சொல்றேன், இதை இறங்கினவன் ஒரு வாழ்க்கையில ஒருத்தன் எழுந்திச்சதே கிடையாது, நீ இப்ப போயிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி அது அவனுக்கு தெரிஞ்சா அவன் என்ன செய்வான்? முதல் விளையாடுறத நிறுத்துவான், 2வது மேல வரத்துக்கு என்ன செய்வான்? வழி பார்ப்பான். என் புருஷன் வந்தாதான் நான் வருவேன்னா, நீ வந்தாதாம்மா உன் புருஷனை தூக்க முடியும். ஹலோ, ஆத்துல 2 பேரும் போயிட்டு இருக்கிறீங்க, என் புருஷன் போசனதான் கரையேறுவேன்னு எவ்வளவு சொல்லுவாளா? நம்ம என்ன கதையா இருக்குது? நீ கரையேறனாமா உன் புருஷன் கரையேறுவான். இதுக்கு சாக்கு வந்து நொண்டி கழுதைக்கு என்ன சாக்கா? சருக்கனதான் சாக்கா. ஞானஸ்தானத்துக்கு புருஷன் கிடையாது, ஆத்தா கிடையாது, அப்பன் கிடையாது. எவன் சொன்னாலும் ஞானஸ்தானத்துக்கு தடை விதிக்கிறதுக்கு அவன் கிடையாது, எவனுமே மனுஷன் கிடையாது. உன் உயிர் தப்புனுன்னா நீ முதல் ஞானஸ்தானம் எடுக்கணும். உன் உயிர் தப்புனுன்னா நீ நரகத்துக்கு போக கூடாதுன்னா. சஞ்சய்காமா உங்களுக்கு அடிக்கடி கண் ஆபரேஷன் வரதுக்கெல்லாம் காரணம் உங்க புள்ள சந்திராக்கா நீங்க ஜபிக்காதான் காரணம். நல்லா இருக்கட்டும் என் புள்ள, எங்க நல்லா இருக்கட்டும், இங்க நல்லா இருந்துட்டு அங்க நரகத்துக்கு வரதுக்கா? 10 கோடி ரூபாய் பை சொல்லுது, 10 மாடி கட்டி 10 புள்ள பெத்து 10 ஏக்கர் நிலம் வாங்கி நரகத்துல உட்காந்துட்டு தண்ணி தண்ணின்னு கத்துறதுக்கா நல்லா இருக்கிறது அர்த்தம்? அங்க நல்லா இருக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, முழு உடம்போட நரகத்துக்கு போத பார்க்கலாம், ஒரு கை இல்லாம ஒரு கால் இல்லாம மொண்டியா மொடவனா சொர்க்கத்துக்குள்ள வந்து சேர்ற வழிய பாருனார். ஒரு குஷ்டரோகிக்கு 2 குஷ்டரோகி, நானும் எங்க அக்கா ஆளுக்கு ஒரு குஷ்டரோகியை தத்தெடுத்துக்கிட்டோம். நான் அந்த குஷ்டரோகிக்கு என்ன செய்யறேன், துணிமணி லொட்டு லொசுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து சும்மா சினிமா நடி மாதிரி மாத்திட்டேன். அந்த அக்காவுக்கு அந்த வசதி இல்லை. ஆண்டவரை பத்தி சொல்லி ரட்சிப்புகளை நடத்தி அவன் செத்து போயிட்டான்.
இப்ப அவன் எங்க வருவான்? நான் வளர்த்த சினிமா நடிகர் எங்க போவாரு? இதெல்லாம் நீ கொடுத்த, அங்க போறது வழி காமிச்சியா? அதுக்காக நான் துணி வாங்கி தரவேனான்னு சொல்ல. அது முக்கியம் தான். சூப்பு சோப்பு சால்வேஷன் சொன்னாங்க. முதல் சூப்பான் சோத்துக்கு, சோப்பான் உடம்பு சுத்தம் பண்ணிக்கோ. ரெண்டாவது சூப்பான் வவுத்துக்கு ஆகாரம் கொடு. மூணாவது ரட்சிப்பை பத்தி பேசு அப்படின்னு ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. ரட்சிப்புக்கு வரணும் இல்ல விஷயம், ரட்சிப்புக்கு வராம போக கூடாது இல்ல. மலக்கார அம்மா மாதிரி தேனு ஒழுக பேசுறதுக்கு இந்த உலகத்துல ஆள் கிடையாது. அந்த அம்மா மாதிரி கடவுளுக்கு அல்வா தரதும் உலகத்துல யாருமே. ஆமா, எங்க அப்பன்னு என்னைக்கு ஆண்டவர்கிட்ட அடி வாங்க போதோ தெரியல எனக்கு. தோட்டம் முக்கியம், துறவு முக்கியம், புல்ல முக்கியம், ஆடு முக்கியம், மாடு முக்கியம். 3 மாசத்துக்கு ஒருக்க எங்க அப்பன் சொன்னா சரியா போச்சா? எங்க அப்பன் என்ன காதுல பூ வச்சுட்டாக்கா? எங்க அப்பன் உங்க அப்பன் எங்க அப்பன் தானே? உங்க அப்பன் எங்க அப்பன் தானே? என் அப்பனை பத்தி எனக்கும் தெரியுமில்ல. அவன் சிரிச்சிட்டு தான் இருப்பான். தப்பு சூத்தாம்பட்டில் சூடு போடுவான்னு எனக்கு தெரியுமில்ல. அது இன்னும் உங்களுக்கு தெரியாது இல்ல. நல்லா சிரிச்சிட்டு இருக்கிறாரு அப்பா. ஆமா, குழந்தைய இருக்கு விளையாட்டு இருக்கிறாரு. இன்னும் விளையாண்டுட்டே இருந்த விளையாட்டு அவர் என்ன செய்யறாரு பாரு. அப்ப கல்யாணம் பண்ணலாம் வேணான்னு சொல்றாரு. இந்த சபைக்கு போன்னு சொல்ல மாட்டார். அப்ப எனக்கு ஒண்ணும் புரியலையே. அப்ப ஏமா நீ உட்காந்துட்டு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற, உன் புள்ள பாத்துக்கும், நீ போ, இந்த மாட்டுல விளைச்ச இந்த தோட்டத்துல விளைச்சு தரதே நான் தான், நீ போமா அப்படின்னு அப்ப சொல்ல மாட்டானா? ஆனா நான் தான் வரதில்லை. என்னது எல்லாரும் நீங்க நான் பணம் வேணா தரேன், அந்த துறையூர் மார்க் கையா பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்து எல்லா தலையிலும் வச்சுடுங்க. மருந்து குடிச்சது வருஷம் 35 நாளா? 52 வாரமா மருந்து குடிச்சானா? 52 சொந்தக்காரன் 52 வாரமா அந்த மருந்து குடிச்சானான்னு கேட்கிறேன். இந்த ஒரு நாள் கூத்த இந்த வருஷ கூத்தாக்காதீங்க கேட்ட. ஒரு நாள் கூத்த வருஷ கூத்தாக்க கூடாது. ஒரு நாள் லேட்டா வந்தா எல்லாரும் கவனிங்க, அது தப்பு கிடையாது. நான் கேட்க கூடாது, நான் கேட்க மாட்டேன். நான் முட்டாளா? நான் சொல்றது புரியுதுங்களா? நீ வருஷம் முச்சோடு வராம இருக்கிறனால தான் கேள்வி இந்த சபையில பேச்சு வருது. இப்ப அதையும் நான் கேட்க மாட்டேன். இன்னொரு அம்மா இருக்குது. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? என் காடா. அந்த என்ன சொல்லும்? இன்னொரு அம்மா காணுங்க. அது என்ன சொல்லும்? என் காடா, டாடி, என் டாடி, என் டாடி. 2 டேடியும் தப்பு பண்ணிட்டு இருக்குது. அந்த அம்மா இங்கிலீஷ்ல டேடிங்கிறது, இந்த அம்மா தமிழ்ல தகப்பங்கிறது. என்ன ஒரு குசும் பாரு. அந்த அம்மா டேடி டேடியும் தப்புன்னு, இந்த அம்மா தகப்பனே தகப்பனே தப்புனுது. என்னடா இது? அதுக்கு தேங்க்யூ டாடி கரெக்டா எடுத்து கொடுக்குறாங்க பாரு பிரேமா அம்மா. தேங்க்யூ டாடி. அந்த டாடியும் தப்பு பண்ணுது. டாடியை காண பாத்தியா? எல்லாத்துக்கும் டாடி. ஆனா சபைக்கு போக சொல்லி டாடி என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? சொல்ல மாட்டேங்கிறாருப்பா. இந்த அப்பா என்னென்னமோ வேலை செய்யறாரு, ஆனா சபைக்கு போக சொல்லி அப்பா என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? நான் உயிரோடு இருக்குது யாரால? என் தகப்பனால. தோட்டம் வாங்கினது யாரால? ஐயோ என் தகப்பனால. பில்லு சுண்ணி கட்டலாம் உடைச்சது யாரால? ஐயோ என் தகப்பனால. என் தகப்பனுக்கு என்ன செய்வேன்? என் உயிரே கொடுப்பேன். நீ உயிரெல்லாம் தர வேணா, நீ முடியும் தர வேணா, நீ கோயிலுக்கு வா. இங்க இருக்கிற ஒரு நல்ல மனுஷன் சாப்பிட்டு சத்தம் போட்டா கீரும்பொருளை கேட்கும். அங்கதான் இருக்கிற. சரி, வரலாம் வரக்கூடாதா? குடும்ப சகிதமா வயல பாக்குறீங்க. 6 நாள் பாக்குறியாமா? 6.25 நாள் பாரு. யாரு வேணானா? அந்த 4 நாள் வரலாம் வரக்கூடாதா? அந்த 6.25 நாளையும் ஆசீர்வதிக்கிறது யாரு? அவன் தான். அதனால அவங்கிட்ட போயிடணும். ஆண்டவன்கிட்ட உறவினர்களுக்காக ஜபிக்கணும். ஜபிக்காம இருக்கக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டிட்டு வருது 2வது. உங்க ரட்சிக்கப்படாத உங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி இப்பயும் சொல்றேன், எந்த ஊர்ல இருந்தாலும் கூப்பிடுங்க. தஞ்சாவூர்ல இருந்தாலும் போய் போன் பண்ணி கூப்பிடுங்க. நேரில் போய், நாங்க நேரில் போய் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். நான் தஞ்சாவூர்ல இருந்தாலும் நேரில் போய் கூப்பிடு, திருப்பூர்ல இருந்தாலும் நேரில் போய் கூப்பிடு. புரியுதுங்களா? நேரில் போய் கூப்பிடுங்க. முதலாவது கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிற மாதிரி. நான் எங்கள் அக்கா கிட்ட சொன்னேன், நான் வீடு என்னப்பா சர்ச்சு கிரகப்பிரவேசமா வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க. வீடு கட்டியாச்சா? வீடு கிரகப்பிரவேசமா? நாங்கள் வீடு கிரகப்பிரவேசம் கட்டாயம் சொல்லுவேன். இது வீட்டு கிரகப்பிரவேசம் அல்ல.
நான் செத்தாலும் வராட்டினாலும் கோச்சிக்க மாட்டேன். வீட்டுக்கு கரபத்துக்கு நீ வரலனா கூட நான் ஏன்னு கேட்க மாட்டேன். என்னை நான் அதை பற்றி நான் கோச்சிக்க மாட்டேன். ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறேன், அந்த மீட்டிங் நீங்கள் கட்டாயமாக வரணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வராங்க வரலைங்கிறது அடுத்த பிரச்சனை. நான் ஜெபம் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா. நான் அப்படி தான் சொன்னேன், எந்த ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டாம், எனக்கு குழந்தை பிறந்தாலும் வர வேணாம், நான் வீடு கரபத்துக்கு நீ வர வேணாம், நான் கோச்சிக்க மாட்டேன். ஆனால் இந்த கூட்டத்துக்கு நீ வா. ஏன்னா உன் குடும்பத்துக்காக, உன் மாங்கல்ய பாக்கியத்திற்காக, உன்னுடைய கணவனுடைய ஆயுசுக்காக, உன் பிள்ளையோட வாழ்க்கைக்காக, எதிர்காலத்திற்காக, உன் குடும்ப சமாதானத்துக்காக நாங்கள் வேண்டிகிட்டு இருக்கிறோம். 2013 முக்கியமாக இதை சொல்லுங்க, இது வரைக்கும் சொல்லாதவங்க, 2013 நீங்கள் நல்லா சந்தோஷமா சமாதானமாக இருக்கிறதுக்காக இந்த 2012 கடைசியில் நாங்கள் வந்து ஒரு விசேஷமாக ஒரு கூடுகை வச்சிருக்கிறோம், ஒரு கூட்டம் வச்சிருக்கிறோம், ஒரு பிரார்த்தனை வச்சிருக்கிறோம். அதனால நீங்க அந்த விரதம் முடிக்கிற நேரத்தில் நீ உபவாசம் போடாட்டினாலும் பரவாயில்ல, எங்க சபையில் இருக்கிறவங்க உபவாசம் போடுறாங்கன்னு சொல்லுங்க ஒரு வார்த்தை. விரதம் இருந்து உங்களுக்காக வேண்டிட்டு இருக்கிறோம். அந்த விரதம் 30ஆம் தேதி முடியுது. நீங்க வந்தாதான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். எல்லாம் அவங்க சொந்தக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் உங்களுக்காக வேண்டிட்டு இருக்கிறேன். இது எப்போ சொல்லணும்னா நீங்க மனப்பூர்வமா ஜெபம் பண்ண பிறகு தான் நீங்க பேசணும். இல்லைன்னா நீங்க வேஷம் போடுறீங்கன்னு அர்த்தம். வேஷம் போடக்கூடாது. மனப்பூர்வமா நீங்க சொந்தக்காரனை ஆசீர்வச்சு ஜெபம் பண்ணி, உனக்கு குழந்தை இல்லைன்னா குழந்தை பிறக்குன்னு ஆண்டவரேன்னு நீ மனப்பூர்வமா, நீ குழந்தை பெக்காட்டி எவ்வளவு வருத்தப்படுவியோ அதுல ஒரு கால்வாசி பாரத்தை எடுத்து அவன் பெக்கிலேன்னு சொல்லி நீ வருத்தப்பட்டு நீ ஜெபம் பண்ணிந்தா நீ சொல்றதுக்கு லாய்க்கு உள்ளவன். நம்ம சொல்லணும். நம்ம ஜெபம் பண்ணாம சொல்றதுனால தான் ஒண்ணு அங்க எஃபெக்ட் வர்றதில்லை. நம்ம போய் போமா எங்க வீட்டுக்காரர் உள்ளாமான்னாங்க. நேற்று பேசின கையோட அடுத்த வாரம் துணி தூக்கிட்டு வரேன்ட்டாங்க இவங்க பொண்ணு. இவங்க வந்து புருஷன் இருக்கிறாங்க. நம்ம சொல்லி கொடுக்கணும், நீ நரகத்துக்கு போனமா உன் புருஷனை காப்பாத்துறது வேலை உன் வேலைதாமா, நீ கரையேறினதாமா உன் தண்ணியில போயிட்டு இருக்கிற உன் புருஷனை காப்பாற்ற முடியும். கோயிலுக்கு வரதுக்கு ஒண்ணும் இல்லையா? ஞானஸ்தானம், இப்ப ஞானஸ்தானம் எடுத்தா நான் மதம் மாறுறமா இல்ல ஜாதி மாறுறமா? பிசாசு கட்டின தாலி உன் கழுத்துல கிடக்குது. ஞானஸ்தானம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிசாசுக்கு நீங்க பொண்டாட்டியா இருக்கிறீங்க. என் பொண்டாட்டி கையாட்டில் உட்காந்தாலும் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்தாலும் கையை பிடிச்சிட்டு வருவேன். பிரேமா வீட்டுக்குள்ள பூந்தாலும் வீட்டுக்குள்ள அட்லீஸ்ட் வர முடியாட்டினாலும் வாசல்ல உட்கார்ந்து இருந்துட்டு வரும்போதாவது கையை பிடிச்சி இழுப்ப நடத்த மாட்டேனா? எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஏன்? ஏன் பொண்டாட்டி தானே, சொல்லுங்க. அதுபோல பிசாசுக்கு நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ பிறந்த நாள்ல இருந்து பொண்டாட்டியா போயிட்டீங்க. அவன் உறவு கொண்டாடிட்டு இருக்கிறான், அவன் உன் தலையில ஏறி மொட்டை அடிச்சிட்டு இருக்கிறான். நமக்கு ஆனாவும் தெரியல அக்கனாவும் தெரியறது இல்லை. மீசையில கருவாடு இருக்கிற வரைக்கும் வாசம் வருமா வராதா? அந்த மாதிரி பேய் உட்காந்துக்கிட்டே இருக்கிறான் அவன் குடும்பத்துல. நீ கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கிற, சென்ட்டு நடிச்சுக்கிற, மீசையில கருவாடு இருக்குது. எது ஜெயிக்குன்னு தெரியல எனக்கு. என்ன சார்? பாத்ரூம்ல போயிட்டு ஒண்ணுக்கு போயிட்டு தண்ணி ஊத்தாம இருங்க, உங்க மேல சென்ட் அடிச்சுட்டு போங்க, பார்க்கலாம் உங்க பாத்ரூம் எப்படி மணக்குதுன்னு பார்க்கலாம். அது நாரிட்டு போகுதுங்க, நான் சென்ட் அடிச்சுக்கிறேங்க, அதை தூக்கிடும் சென்ட், சென்ட்டை தூக்கிடும் நாத்தம். அப்ப பிசாசுக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவை, அவன் அந்த உறவு இருக்கிற வரைக்கும் அவன் என்ன செய்யறான், உன் காலை ஒடிக்கணும்னா ஒடிக்க அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது. மூக்கு மொழி நோண்டுறது கூட அவனுக்கு என்ன இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா நீ அவனுக்கு பொண்டாட்டியா இருக்கிற. அதனால அவன் என்ன வேணா செய்யலாம். உன்னை கொண்டு போய் கார்ல கொண்டு போய் குத்துறது கூட அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது. அவன் என்ன வேணா செய்வான். ஏன்னா நீ அவன் புடியிலும் மனத்துல இருக்கிற. நீ இன்னும் நீ வாயில தான் ஆண்டவர் உண்மையாவே ஆண்டவர்னியா? அப்ப உண்மையாவே ஆண்டவர்னா அவன் கட்டின தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு வர வேண்டியதானே? அவன் கட்டின தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு, பிசாசு கட்டின தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவனேன்னு வந்தா ஆண்டவன் உனக்கு வாழ்க்கை தருவான். இந்த தாலியும் இருக்கட்டும் அந்த தாலியும் இருக்கட்டுமா? இது உலகத்துல எந்த விபச்சாரியும் செய்யாத வேலையா இருக்க? யாராவது 2 தாலியோடு இருப்பாங்களா? எதுக்கு உங்களுக்கு 7 தாலி? ஒண்ணு கடவுளா இல்ல பிசாசான்னு முடிவு பண்ணணும். கடவுளா பிசாசா முடிவு பண்ணுங்க. அந்த முடிவெடுக்கிற இடம் தான் ஞானஸ்நானம். இந்த முடிவெடுக்கிற இடம் தான் ஞானஸ்நானம். ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு குழந்தைங்க, அம்மா 50,000 சம்பாதிக்குது, அப்பா 60,000 சம்பாதிக்கிறாரு. இந்த 2 பேரும் விவாகரத்து வாங்கிக்கிறாங்க. இப்ப இந்த குழந்தை யார் பார்த்துக்கோ? அம்மா வந்து நான் பார்த்துக்கிறேங்குது, எனக்கு தெம்பு இருக்கு நான் பார்த்துக்கிறேன், நானும் சம்பாதிக்கிறேங்குது. நான் தான் 10 மாசம் சுமந்து பெற்றேன், உனக்கு என்ன வலிக்குதா, நான் பிள்ளைய பார்த்துக்கிறேன் அப்படிங்குது. அப்பங்காரன் இல்ல இல்ல அவன் எங்கிட்ட தான் இருக்கணுங்கிறாங்க. இப்ப புள்ள யார்கிட்ட போகணும்? இது நம்ம கருத்து. சட்டம் என்ன சொல்லுது? அப்ப பாதி பிரிச்சலாமா? அவன் செத்து விட மாட்டான். அவன்
அவன் உருப்படுவான். அவன் இது புது சட்டமா இருக்குது. அந்த அவன் டெல்லியில் 6 மாசம் படிப்பான், அப்புறம் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் படிப்பான். அவன் பேசுங்க, நீங்க புரியறதுக்காக சொல்றேன். இப்ப என்ன செய்யலாம்? இப்ப நீதிபதிக்கு மண்ட பீப்பிளா தான் இருக்கும். என்ன சட்டம் சொல்லணும், சட்டத்தில் போய் நோண்ட முடியாது. இதனால என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய கூப்பிட்டு அவங்க அம்மா அப்பா இல்லாதப்ப, அப்பா நீ அம்மா கிட்ட இருக்கிறியா, அப்பா கிட்ட இருக்கிறியா, நீ பயப்படாத, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, நீ யார்கிட்ட இருக்கலாம்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த குழந்தை போய் சொல்லாதுல்ல, அது கரெக்டாக உண்மையை சொல்லிடும்ல, நான் அம்மா கிட்ட இருக்கிறேன், நான் அப்பா கிட்ட இருக்கிறேன்னு. நான் அம்மா கிட்டே இருந்துக்கிறேன்னு சொன்னா அந்த குழந்தை யார்கிட்ட விடுவாங்க கடைசியில்? நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த நீதிபதி எதை வச்சு தீர்ப்பு எடுத்தாரு? அது போலதாங்க நீங்க சொல்ற வார்த்தையை வச்சுதான் இப்ப பிசாசும் ஆண்டவரும் முடிவு எடுக்கிறதுக்கு காத்திருக்கிறாங்க. ஆண்டவரா பிசாசான் முடிவு எடுக்கிறாங்க. 2 பேரும் எனக்கு வேணுங்கிறாங்க. இப்ப பரலோகத்துல தேவன் தீர்ப்பு சொல்றாரு, வெயிட் பண்ணு, நீ ஏன் சண்டை போட்டுக்கிற, உனக்கா எனக்காங்கிற பேச்சை நிறுத்து. ரைட்டா? அவனை கேளு, அவனை கேளு, நீ சொல்லுப்பா, உனக்கு ஏசு வேணுமா பிசாசு வேணுமான்னு கேட்டா, நீ ஏசு வேணும்னு சொன்னா அந்த நிமிஷமே பிசாசுக்கு உனக்கு இருக்கிற உறவை சட்ட ரீதியாக அறுக்கப்பட்டு நீ ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுகிறாய். அது வரைக்கும் உன் குடும்பத்துல உன் போக்குவரத்துல அவன் மூக்க நுழைச்சிட்டு தான் இருப்பான். ஏதோ கில்லு கிரியா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஞானசானா என்ன என்னன்னு ஒண்ணும் தெரியாமல உட்காந்துட்டு இருக்கிறோம். அவை அதெல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரம் நேரம் நமக்கு இந்த கூட்டம் நடக்கும். சீக்கிரம் கூட்டத்தை முடிச்சிருவோம். புது வருஷத்துக்கு துணிமணிகளுக்கு காசு தரவங்களாம் காசு வந்துட்டே இருங்க, லேட் பண்ணக்கூடாது. கடகடன்னு இந்த சாப்பாட்டு காரியத்தை முடிஞ்ச பிறகு பேசுவோம். சாப்பாடு இந்த ஸ்கூல்ல கொடுப்பாங்க. என்ன சார் கேட்டீங்களா? கேட்கலையா? கேட்டாச்சு. தரேன்ட்டாங்களா? கவனிங்க, இங்க வர ஹாஸ்டல் இருக்குல்ல, இந்த முக்கில் வர இடத்துல ஹாஸ்டல்ல நீங்க போய் 4 தட்டு வாங்கி திங்காம உங்க நீங்க யாரை கூட்டிட்டு வந்தீங்களோ அவங்களுக்கு தட்டுல வாங்கி கொண்டு வேணும் செய்யுங்க, கொடுங்க. புரியுதுங்களா? நீங்க எவ்வளவு வேணா தின்னுங்க, ஆனா நாய்க்கு போடக்கூடாது, வீண் பண்ணக்கூடாது. ஒரு சோத்து பொருள் கூட வீணா கூடாதுன்னு பைபிள்ல போட்டுருக்குது. 10 தட்டு தின்னாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு 4 பாருங்க 4 கைப்பிடி கொண்டு போய் சோத்தை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது. மண்டையில மூளை இருக்கு, மூஞ்சில கண்ணு இருக்குது, உன் அவரு எவ்வளவு திங்குன்னு தெரியும். புரியுதா? ஒவ்வொரு இட்லியும் 100 தின்னு, 101 இட்லி வச்சுட்டு ஒரு இட்லி வீண் பண்ணாத, ஒரு இட்லி கூட வீண் பண்ணக்கூடாது. அது மாதிரி ஒரு சோத்தை கூட ஒரு சோத்து பார்வதியா பேசிட்டு இருக்குது. பேசினதுதான் தப்புன்னு சொல்றேன், பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. போன வருஷம் பார்வதி செவுத்துல மூக்கு சொல்லி தடவுனதுக்கு உப்பதுக்கு நான் அங்க அங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க தடவி விட்டா இங்க தடவி விட்டான்னு என்ன சம்பந்தம் இல்லாத பேச்சு. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு ஏமா முடிச்சு போடுற, வாயை பொத்திட்டு கேளாமா. 3 மணிக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க ஜவம் பண்ணிட்டு வந்தாவே நான் 1 மணிக்கு முடிக்க மாட்டேன். நீங்க ஜவம் பண்ணாம உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஜவம் பண்ணீங்களா? பார்த்து வாய் சீக்கிரம் மூடுன்னு மூடல, அப்ப நான் அப்படி மூடுவேன். நம்ம உட்காந்துருக்கலாம் ஞாபகம் எடுத்துக்கிட்டு. இந்த புதுசா வந்துருக்கான் இடுப்பொலி மூட்டு வலியோட வந்த அம்மா எல்லாம் பாவம் இங்கேயே பிரசவ வேதனை பட்டுட்டு இருக்குது. இப்பயே இந்த புழுவான்னு எழுஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி இன்னும் 2 மணி வரைக்கும் உட்காந்துட்டு இருக்குது? பின்னாடி போய் ஒரு சேர் இருக்குதுமா, ரொம்ப கஷ்டமா இருக்கிறவங்க படுத்துக்கலாம். சாவி தரேன், முதல் ரூம்ல போய் கால் நீட்டி படுத்துக்கலாம், தப்பு கிடையாது. பின்னாடி கூட செவுத்துல சாஞ்சிக்கலாம். ஆனா கவனிக்கணும், என்ன சொல்லிட்டு இருந்தேன் கடைசியா, பிசாசுக்கு நமக்கு அந்த உறவு இருக்கக்கூடாது. நான் வச்சுக்கோங்க, சாப்பாட்டுக்கு அங்க, ஆமா சாப்பாடு அங்க, அதனால சாப்பாடுலாம் வாங்கி கொடுங்க, சொந்த பந்தங்களுக்குலாம் வாங்கி கொடுங்க. 2-3 இடத்துல சோறு வச்சுட்டு போடுவாங்க, சூடா போட்டுட்டு இருப்பாங்க. அதனால நீங்க வாங்கி சாப்பிட்டுட்டு, அங்கேயே தண்ணி இருக்குது. ஸ்கூல்ல நார் அடிச்சுட்டு அடுத்த வருஷத்துல இருந்து உலகத்துல எவன் கேட்டாலும் தரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு பாடத்தை கொடுத்த தர்மகர்த்தாக்கு கத்து கொடுத்துறாதீங்க. உங்க வீட்டுல இப்படி 4 பேர் தின்னு எச்சலை தூக்கி மூஞ்சி வசனா உனக்கு எப்படி இருக்கும்? நீ ஈ ஓட்டிட்டு இருந்து பல தெரியும் தெரியும். இன்னைக்கா கல்யாணம் பண்ணி பாரு, உங்க வீட்டுல சோத்த அள்ளி பாரு, எத்தனை நாள் ஈ வருதுன்னு பாரு. ஒரு பருக்கை சிந்தக்கூடாது. நல்லா நல்லா வயசான நல்லா வயசு தான், நல்லா பெரிய பெரியாளன்னு இருக்கிறோம், சிந்த விடக்கூடாது. சின்ன பிள்ளையா கூட நம்ம சோத்த எடுத்து ஊட்டணும், மேலே வீணாக்க கூடாது. அவை நல்லபடியா கூட்டம் நடக்கணும். ஒருத்தர் கூட லேட்டா வரக்கூடாது. அடுத்த வாரத்துல நீங்க யாரும் செல்போன் வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்க கூடாது. நீங்க எந்திரிச்சு போக கூடாது. நீங்க வரும்போது தண்ணி குடிச்சிடணும். அடுத்த வாரம் தண்ணி இங்கே இருக்கக்கூடாது, வெளியே எங்கேயே தூக்கி மறைச்சு வச்சிருங்க. நீங்க எந்திரிச்சு போக கூடாது. நான் திரும்பி சொல்றேன், 9:55 கூட நான் டைம் தரேன். நான் கூட எழுதி வச்சுக்கிறேன், தண்ணீர் குடிக்க நேரம்.
9:50 to 55 அதுக்குள்ளேயே இங்க ஏத்திக்கிட்டு அங்க இறக்கிட்டு வந்துடணும். 10:01 எந்திரிக்க கூடாது. அடுத்த வாரம் 10 to 12 யாரும் எந்திரிக்க கூடாது. வந்துருச்சுங்க 2 இருந்துச்சுங்க எல்லாம் வீட்லயே பேக் பண்ணுங்க. முடியலையா மறந்தவங்க இங்கேயா தள்ளிட்டு வந்துருங்க. இங்க உள்ளுக்குள்ள உட்காந்து பாரு மறந்துட்டேன்னு சொன்னா நான் விட மாட்டேன். அடுத்த ஒரு வாரம் மட்டும். அதுக்கப்புறம் நீங்க நடு வீட்டிலே இருந்தா கூட நான் கழுவி விட்டுக்கிறேன். அதை பத்தி நான் தப்பு சொல்ல. ஆனா அடுத்த ஒரு வாரம் மற்றவங்க எல்லாம் கூட்டிட்டு வர போறோம். எல்லாம் அவங்க சொந்தக்காரங்களை கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வரீங்களா? பிரேமாமா பயமா இருக்குது ஓடிடலாமான்னு யோசிக்கிற மாதிரி உங்க முகத்தை கண்டா. படிக்காதவன்ட்ட போய் படிச்சியாமான்னு கேட்டவனுக்கு எப்படி இருக்கும்? அடிவரெல்லாம் கலங்கி டர்ரு வாங்கி ஐயோ கேள்வி கேட்க போறானே ஐயோ. அது மாதிரி பிரேமா சிஸ்டரோட மூஞ்சி அவ்வளவு வேதனையா இருக்கு இன்னைக்கு பார்த்தா. அப்படிலாம் இல்லைல்ல? சந்தோஷம். அந்த காரங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. என்னுடைய சோக கதையை சொல்றேன். சோக கதைனாலும் எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு 10 மடங்கு யானை பலன் எனக்குள்ள வந்திருக்கிறது. இந்த ஐகாஸ் ஜபத்தினால நான் கர்த்தருக்கு நான் சோத்திரம் சொல்றேன். என்னுடைய கடைசி அக்கா பட்டுக்கோட்டில் இருக்கிறாங்க, முத்துப்பேட்டில் வேலை செய்கிறாங்க. நான் போய் கூப்பிட போனேன். அவங்களுடைய பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கு நான் போயிருக்கிறேன். அவங்க வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு நான் போயிருக்கிறேன். 2க்குமே சீர் செஞ்சுருக்கிறேன். அடுத்து இப்போ அவங்க பொண்ணு பரதநாட்டியம் கற்றுட்டு அரங்கேற்றம் பண்ண போகிறாங்க. அதுக்கு வரணுன்னாங்க. மனைவி குடும்பத்தோடு வரணுன்னாங்க. கட்டாயம் வரணும். நீங்கள் தாய் மாமன் சீர் வைக்க சொல்கிறாங்க. நீ சீர் செய்ய வேணாம், ஏன்னா நான் உனக்கு ஒன்றுமே செய்யல இது வரைக்கும். அதனால் தங்க காசு நான் வாங்கி வச்சுருக்கேன். டப்பா மாத்திரம் ஒன்று வாங்கிட்டு வந்து காசு போகிறதுக்கு டப்பாவை வாங்கிட்டு வந்து நீ வைக்கிற மாதிரி சபையில் வச்சிரு அப்படின்னாங்க. இதான் கையா வலிக்குது எனக்கு, நான் தாராளமாக செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் திரும்பி சொன்னேன், இதெல்லாம் ரைட்டு, நீ என்ன செய்யணும், இந்த கூட்டத்துக்கு நீ வரணும், உனக்காக உன் பிள்ளைங்களுக்காக நான் வேண்டிட்டு இருக்கிறேன், முயற்சி பண்ணுறேன் அப்படின்னுச்சு. இந்த முயற்சி கேச்செல்லாம் பேசக்கூடாது, வரணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் அவங்க வீட்டுக்காரர் பத்திரிக்கை வச்சார் வீட்டில். கட்டாயம் வந்துன்னு ஜெயந்தியோட வந்துடுங்க. நான் 30ஆம் தேதி ஒரு கூட்டம் வச்சுருக்கேன் வாங்க அப்படின்னு. அதுக்கு எங்கள் அக்கா வீட்டுக்காரருடைய பதில் கேட்குறீங்களா? நானும் வரமாட்டேன், அவளும் வரமாட்டா. சரசுமா சிரிக்காதம்மா. நீ போய் உன் புள்ள கல்யாணத்தை கூப்பிட்டு அவன் சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க கோபமும் போட வேணா, நீங்க ஆத்திரமும் போட வேணா, பொறுமையா கேளுங்க போதும். உன் பையன் செத்து விட்டான்னு சொன்னா சிரிப்பீங்களா? அப்புறம் ஏன் சிரிக்கிறீங்க? என்ன சிரிப்பு? இப்ப அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்ப நான் உனக்கு தேவையில்லையா? நான் உனக்கு தேவையா? நீ என்ன அப்ப என்னதான் வேணும் பாருங்க. நான் அங்க வரணுமா? இங்க வர மாட்டாங்களோ? நான் உடனே பொண்ணு சொன்னேன், இனி எங்க அக்கா செத்தா நான் எங்க அக்கா செத்தா போறேன், எங்க அக்கா வீட்டுக்கார செத்தா போக மாட்டேன். இனிமே எனக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. என்ன மாட்டுக்காரன் பேர் நினைச்சிட்டு இருக்காராவையா? எங்க ஒரு மரியாதை இருக்கு இல்லைங்க? அதாவது நானா சொல்றேன் கேளுங்க, இருங்க. அதாவது ஊரோடு ஒட்டி ஒழுகாதார் பழக்கற்றும் கல்லாதார் அப்படிங்கிறாங்க. அப்ப நீ உனக்கு இயேசுவை பிடிக்காம இரு, நான் உனக்கு வேணுமா வேணாமா? நான் கூப்பிடறேன்ல, உன் கூட்டத்துக்கு ஐயனுக்கு நான் சாங்கியம் பண்றேன்ல, உன் புள்ள உன் மாவா வயசுக்கு வந்ததுக்கு என்னை உட்கார வச்சு உங்க ஐயா மந்திரம் ஓதனால எல்லா வேலையும் நான் செஞ்சேன்ல. நான் உன்னை மந்திரம் ஓத சொன்னா? உன்னை ஞானசனம் எடுக்க சொன்னா? சரி, அப்படிதான் வேணாம், முயற்சி பண்றான்பா அப்படின்னு சொல்லாம சொல்லக்கூடாதா? சரி, நான் வர முடியாது, என் ஒய்ஃபை நான் அனுப்பி வைக்கிறேன் சொல்லாம சொல்லக்கூடாதா? நானும் வரமாட்டேன், அவளும் வரமாட்டா. கேளுங்க பேசிக்கிட்டே வாங்க. எனக்காக நீங்க வருத்தப்படணும்னு சொல்ல வரல, இதுல இருந்து சில காரியங்களை சொல்லி தரேன், கத்துக்கோங்க. ரைட்டு. இங்க இருந்து சேலத்துக்கு போனேன். அங்க எங்க அப்பாக்கு தான் நிறைய பிள்ளைய பார்த்துருக்காரு, 2 பொண்டாட்டி 8 பிள்ளைங்க தானே. அதனால அங்க 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அங்க 2 பேர்த்த பார்க்க போனேன். ஒரு அக்கா வரேன்ட்டாங்க, அக்கா வீட்டுக்கார வரேன்ட்டாங்க. ரைட்டு, ஓகே. இன்னொரு அக்கா வீட்டுக்கு போனேன். அவங்க ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா குரூப்பை சேர்ந்தவங்க. போனோடனே ஹரே கிருஷ்ணா, நம்ம எப்படி கத்தருக்கு சோத்திரங்கிறோம், அவங்க போனோடனே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படிதான். சரிங்கம்மா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாட்டு நான் சொல்லிட்டு போய் உள்ளுக்குள்ள உட்காந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு
அவங்க என்ன சொல்றாங்க நல்லா கவனிங்க. நான் என் பாரத்தை நான் சொல்றேன். எங்க அக்கா 2 பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்த்துருக்காங்க இது வரைக்கும். ஆனா அவங்க பிள்ளைய வளர்த்த மாதிரி நம்ம வளர்த்துருக்கிறோமா ஆன்மீகத்துலன்னு சொன்னா சத்தியமா கிடையாது. எங்க அக்காவோட பொண்ணு 9th ஸ்டாண்டர்ட் படிக்குது. மிஞ்சி போச்சுன்னா ஒரு 3 அந்த ஏங்க ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு என்னங்க மெச்சூரிட்டி மெண்ட் இருக்கும்? ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு கடவுளை பத்தி என்ன மெச்சூரிட்டி இருக்கும், என்ன முதிர்ச்சி இருக்கும் நீங்க சொல்லுங்க? அது 6ஆம் கிளாஸ் இருந்தே கோயில் கூட்டிட்டு போட்டோம். அட 1ஆம் கிளாஸ் இருந்தே கோயில் கூட்டிட்டு போட்டோம் சார். கடவுளை பத்தி பேசுறதுக்கு ஒரு அறிவு வேணுமா வேணாமா? நான் போய் 1/2 மணி நேரம் பேசுறேன். அவங்க ஆயும் பேசலாம், அவங்க அப்பனும் பேசலாம். அந்த பொண்ணு என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கு. எத்தனாவது படிக்கிற பொண்ணுங்க? 11th படிக்குதா? 11th படிக்குதா? சரி, ரிஹர்சல் பார்க்குறாங்க. அடுத்த வாரம் எப்படி அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு கவனிங்க. சரிங்க, 11ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணே வச்சுக்கலாங்க. 11ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கு முதல் கடவுள் இருக்கிறாரான்னு தெரியுமா? அது சொல்லுங்க. சரி கவனிப்போம். நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், ஏமா கடவுள் இருக்கிறாரா? நீ எதை வச்சு இருக்கிறாருன்னு சொல்ற? எடுத்து வெளியேவாது வைங்க. அடுத்த வாரம் மறந்துடாதீங்க. அது செல்போனை வச்சுக்கிறது தப்பு இல்லை. பரவாயில்ல. ரைட்டுமா. கவனிப்போம். அது ஸ்பீக்கர் எங்கேயோ அதை போய் வாயில கொண்டு போய் துணி வைக்கணும். கவனிங்க, இன்னைக்கு மணி 3 தான். பரவாயில்ல, மதுவுக்கு முதுகு வலிச்சா போயிடலாம். இப்படி எல்லாரும் ஆஃப் பண்ணினா கூட்டம் மணி 2 ஆயிடும். கரெக்டா இருக்கும். எல்லாரும் லைனா சுவிட்ச் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மணி 2. யாரும் பேசக்கூடாது, தயவு செய்து பேசாதீங்க. நான் கேட்டேன், கடவுளை கும்பிடுறிய முதல் கடவுள் இருக்கிறாரா இல்லைன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். எதை வச்சு கடவுள் இருக்கிறாருன்னு கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு என்கிட்ட பேசுது. கேட்குறீங்களா ராஜா சார்? நோட் என்ன கவனிக்கிறீங்க? சரி. அப்ப அந்த பொண்ணுக்கு சொல்லுது என்கிட்ட, நீங்க அமெரிக்காவுக்கு போயிருக்கீங்களான்னு கேட்டுச்சு. நான் போகலன்னு. பார்த்துருக்கீங்களான்னு? இல்லைன்னு. அப்ப அமெரிக்கா இருக்குதா இல்லையான்னு கேட்டுச்சு. இருக்குதுன்னு. நீங்க பார்க்காதனால இல்லைன்னு அர்த்தம் கிடையாதுல்ல, நீங்க போகாதனால இல்லைன்னு அர்த்தம் கிடையாதுல்ல. அதனால கடவுளை நீங்க பார்க்க முடியாதனால கடவுள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஏமா போனா பார்க்கலாமான்னு. அதே போல என்னோட வாங்க, நான் கடவுளை காட்டுறேன் அப்படிங்க. நான் போற இடத்துக்கு வாங்க, நாங்க கடவுளை காட்டுறோம். கடவுள் இருக்கிறாருன்னு எப்படிமா சொல்ற? அதை சொல்லுமா. இருக்கிறாரு எதை வச்சு சொல்ற நீ? அதுக்கு என்ன நிரூபணம், என்ன ப்ரூஃப் தர அப்படின்னு கேட்டேன். அவங்க வீட்டுல ஒரு கண்ணனுடைய பொண்டாட்டி பேர் ராதையோட போட்டோ வச்சிருந்தாங்க. நல்லா பெருசா இருந்துச்சு. இதை விட பெருசா இருந்துச்சு ராதையோட போட்டோ. எங்க அப்பையும் போட்டோ கூட கிடையாது. அந்த வீட்டுல ஒரே ஒரு போட்டோ தான் இருக்குது. அந்த போட்டோ யாருடைய போட்டோ? கண்ணனுடைய போட்டோ ஒன்று, ராதையோட போட்டோ. அது எங்கிட்ட கேட்குது. ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு அப்படியே வச்சுக்கலாம். இப்ப என்னை பார்த்து கேட்கிற கேள்வியை பாருங்க, நம்ம புள்ளை எப்படி வளர்த்துருக்குமான்னு பாருங்க. நான் என்ன கேள்வி கேட்டேன்? கடவுள். அந்த பொண்ணு சொல்லுது, இது என்னன்னு கேட்குது என்கிட்ட. இது ஒரு ஆர்ட் அப்படின்னு, இது ஒரு படம் அப்படின்னு. இது தானா வந்திருக்குமா, யாரா வரைஞ்சி வந்திருக்குமான்னு கேட்குது என்கிட்ட. நான் வரைஞ்சி வந்திருக்குன்னு சொன்னேன். உடனே ஒரு பூவை கையில் எடுத்துச்சு. இது தானா வரல, யாரா வரைஞ்சாதான் வந்துன்னு சொன்னீங்களே, இந்த பூ மாத்திரம் எப்படி சும்மா வந்திருக்குமா? இந்த பூ சும்மா வந்திருக்குமா? இந்த பூவை டிசைன் பண்ணவர் ஒருத்தர் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? நியூட்டன் கூட சொல்றாரா சொல்லலையாத அப்படின்னு 3 பாயிண்ட் என்கிட்ட. உங்களுக்கு என்ன ஜெயக்குடியம்மா புரியுதா? என்ன சொல்லுது அந்த பொண்ணு புரியுதா? இந்த பொம்மைய வரைஞ்சது ஒருத்தர் இருக்கா, நீ சொல்றல்ல, இந்த பொம்மை தானா வராதுன்னு சொல்றல்ல, இந்த பூ எப்படி தானா வரும்? இந்த பூவுக்கு இவ்வளவு பெரிய டிசைன் கொடுத்து, இவ்வளவு பெரிய கலர் கொடுத்து, இந்த உருவத்தை கொடுத்துருக்காங்களே, அப்ப இதை உருவாக்கினவன் ஒருத்தன் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? அதனால கடவுள் இருக்கிறாரு மாமா அப்படிங்கிறது. இது நான் சொல்றேங்க, 100க்கு 90 பாசத்துக்கு அந்த பதில் தெரியாது. அந்த பொண்ணை அப்படி டீச் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க.
ஆயப்பன் பேசல, என்கிட்ட பேசுறது யாரு? அந்த பொண்ணு பேசுது. அப்புறம் எங்கிட்ட கேக்குது, மாமா ஞாபகத்துக்கு வரும்போது கொஞ்சம் சொல்றேன், இந்த சட்டெல்லாம் நீங்க எதுக்கு போடுறீங்க, இந்த கூட்டம் எதுக்குன்னு கேட்டுச்சு. இந்த கூட்டம் மாங்கல்ய பாக்கியத்துக்காக நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்ப ஆசீர்வாதத்துக்கான கேட்டேன். ஆன்மீகத்திலாம் நீங்க இருக்கிறீங்க, ஆமா. இது முக்கியம் இல்லைன்னு தெரியுமா தெரியாதா? இது முக்கியம் இல்லைன்னு தெரியுமா தெரியாதா? செல்ஃப் ரியலைசேஷன் உங்களுக்கு தெரியுமா? செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னா உன்னை யார் என்று நீ அறிந்திருக்கிறாயா? அந்த பொண்ணு கிட்ட கேட்குதுக்கா, கேட்டுக்கோங்க. நான் என் பிள்ளை அப்படி வளர்ப்பனான்னு கூட எனக்கு தெரியல, பிறந்தா, கவனிச்சுக்கோங்க. அப்ப செல்ஃப் ரியலைசேஷனா தெரியுங்களா? நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா மாமா? உட்கார்ந்து இருக்கிறது நீங்க இல்ல, உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த ஆத்மா தான் நீங்க. ரைட்டா? அதுதான் முக்கியம். இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது, இதெல்லாம் இறைவன்கிட்ட போகாது. நீங்க சொல்ற அத்தனையுமே இந்த உலக காரியம் தானே? நீங்க சொல்ற அத்தனையுமே இந்த உலக காரியம் தானே? ஏன் தப்பா வழி நடத்துறீங்க? நீங்க ஆன்மீகவாதி தானே? நீங்க ஆன்மீகவாதி தானே? நீங்க ஆண்டவர் தானே காமிச்சு கொடுக்கணும். நீங்க என்ன வீடு வாங்கி தர, குடும்பம் நல்லா இருக்கட்டும், பொண்டாட்டி நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு இருக்கிறீங்க? இது முக்கியம் அது முக்கியமா? இது அழிஞ்சிரும் இல்ல? நீங்க எதை காமிச்சு கொடுக்கணும்? நீங்க எதை காமிச்சு கொடுக்குறீங்க? எதுக்கு சுகம் தரும், சுகம் கிடைக்கும், அது கிடைக்குங்கிறீங்க? ஏங்க, ஒரு 11th படிக்கிற பொண்ணு என் வாய் அடைக்கிறது தெரியுதுங்களா? நான் எல்லாத்துக்கும் போடுற டேப்போ அதுக்கு போட்டதுனால நான் மாட்டிக்கிட்டேன். அப்ப நான் திரும்பி சுதாரிச்சேன். சுதாரிக்கல, நீ ஆன்மீகத்தில் இருக்க, எனக்கும் தெரியும் ஆன்மீகத்தை பத்தி, நான் சொல்றேன். அந்த ஒரு புழு, ஒரு மீன் பிடிக்கும் பொழுது வெறும் மூணில போடக்கூடாது, நம்ம அதை போட்டு தான் பிடிக்கணும். நம்ம நோக்கம் அதல்ல, அதன் மூலமாக படைத்த அந்த பரமாத்மாவை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கூட்டத்தினுடைய நோக்கம். அடுத்த கேள்வி கேட்குது, சரி நீங்க ஞாயிற்றுக்கிழமை என் கோயிலுக்கு வேணா வருவீங்களா? நீங்க ஞாயிற்றுக்கிழமை என் கோயிலுக்கு வாங்கினா வருவீங்களா? முதல் என்ன கத்து, சாரி, என் கோயிலுக்கு வருவீங்களா? நான் எங்க கோயிலுக்குலாம் நீ வருவீங்களா? வருவோமா? ஞாயிற்றுக்கிழமை வேணா வருவீங்களா? வரமாட்டேன். ஏன்? எனக்கு அங்க கூட்டம் இருக்குன்னு. எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் இருக்கு அப்படிங்க. நீங்க மற்ற நாள்ல கூப்பிடுங்க, நான் வரேன். அப்படிங்குது. சரி, அது என்ன சொல்றது? அப்புறம் சரி, அப்புறம் என்ன சொன்னேன்? நான் சொன்னேன், கந்தா கடம்பா கடம்பான்னு சாமி பேர் சொல்றீங்க, சாமி பேர் என்ன அண்ணனா தம்பியா வேலைக்காரனா, எதுக்கு பேரை வச்சு கூப்பிடுறாங்க அப்படின்னு நான் முருகனை பத்தி பேசிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு குறுக்கால வருது. என்னதான் சொல்லுது? ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. நான் தப்பா சொல்லிட்டேனா? என்னது, நான் தப்பா சொல்லிட்டேனா? இறைவன்கிட்ட இருந்துதான் நம்ம பிரிஞ்சு வந்தோம். இறைவனும் நம்மளும் ஒன்னாதான் இருந்தோம். இறைவனோடு தான் நம்ம இருந்தோம். இறைவன்கிட்ட தான் நம்ம அவரு தான் நம்மளை உருவாக்குனாரு. அவரோட நம்ம சொர்க்கத்தில் இருந்தோம். புரிஞ்சுக்கோங்க. அங்க இருந்துட்டு அங்க இருக்கிற சொர்க்கத்து மேல ஆசை வச்சு அவருக்கு சமமா போகணும்னு நம்ம நினைச்சதுனால, அதை அனுபவிக்கும் நம்ம நினைச்சதுனால, இறைவன் என்ன நினைச்சிருக்கிறான், நம்மளை தள்ளி வச்சு நீ போய் பூமியில போய் அனுபவிச்சுட்டு வான்னு பூமிக்கு அனுபவிச்சிருக்கிறான். இங்க இந்த உலக பொருள் முக்கியம் இல்ல, பரமாத்மா தான் முக்கியம் எவன் தெரியுறானோ அவன் தான் மறுபடியும் பரமாத்மா கிட்ட போய் சேருவான். அவன் தான் பரமாத்மா கிட்ட போய் சேருவான். இப்ப அப்பம் வேற உச்சரிக்க கூடாது, நீங்க சொன்னது சரிதான். ஆனா ஆண்டவர் பரமாத்மா நமக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. நீ கிருஷ்ணான்னு சொல்லும் போது நம்ம பரிசுத்தமாவோன்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறான். அதனால நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி எங்களை நாங்க பரிசுத்தப்படுத்திக்கிறோம். இது இறைவன் நமக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கிறான். இறைவனுடைய நாமத்தை சொல்றதுனால உங்களுக்கு புண்ணியம ஒழிய உங்களுக்கு அது கேவலம் கிடையாது. அதுக்கு இறைவன் அனுமதி கொடுத்திருக்கிறான். எப்படி? நெத்தில எதுக்குமா நாமம் போட்டிருக்கேன்னு கேட்டேன். நானும் பேசி பார்த்தேன், அது எவ்வளவுதான் இருக்குன்னு நோண்டி, நானும் நிறைய நோண்டி பார்த்தேன். நெத்தில எதுக்கு நாமம் போட்டிருக்கான்னு கேட்டேன். அதுக்கு நெத்தில என்ன சொல்லுது, நான் சர்வன்ட் ஆஃப் காட் அப்படின்னு காட்டுறதுக்காக, நான் இறைவனுடைய புள்ள அப்படின்னு காட்டுறதுக்காக நான் இதை போட்டிருக்கிறேன். சரிம்மா, இறைவனுடைய வேலைக்காரனா இறைவனுக்கு என்னதான் வேலை செய்யற நீ அப்படின்னு கேட்டேன். எது உண்மையான வேலைன்னு கேட்டேன். இறைவனை பற்றி அறிவிப்பதுதான் உண்மையான வேலை. இறைவன் படைத்த இறைவனிடத்துல நம்ம எல்லாரும் தஞ்சம் போகணும். மறுவாழ்வு தான் உண்மையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம இறைவனோட செயல்படணும். இல்லைன்னா அது ஆண்டவனை அறிகிற வரைக்கும் மறுபிறப்பு எடுத்து இங்க பூமியில இருப்போம்.
அப்ப மறுபிறப்பு தவிர்க்கப்படணும்னா நம்ம வந்து ஆண்டவனை தெரிஞ்சுதான் முடியும். அப்ப அந்த இறைவனை பத்தி சொல்றதுதான் உண்மையான தொண்டு. அந்த தொண்டு தான் நாங்க செய்கிறோம். அதுக்குதான் நாங்க நாமம் போட்டிருக்கிறோம். அந்த பொண்ணு விளக்கம் கொடுக்குற வியாக்கியானம் புரியுதா? கடவுளுக்கு வேலைக்காரன்னு சொல்லிச்சு இங்கிலீஷ்ல நாமம் போட்டா. அப்ப என்ன வேலை செய்வ கடவுளுக்கு நான் கேட்டேன். அதுக்கு இந்த பதில். அதுக்கு அடுத்து சொல்லுது, என்கிட்ட கேட்குது, நான் ஏதோ கேள்வி கேட்டேன், கேள்வி நான் வரல, அதுக்கு பதில் சொல்லுது, ஏமாமா டாக்டருக்கு பிறந்ததுனால அவன் டாக்டரா? இல்ல இல்ல. அப்ப அது சொல்லுது, கிறிஸ்தவனா பிறந்ததுனால நீங்க கிறிஸ்தவனா? வைஷ்ணவனுக்கு பிறந்தவங்களாம் வைஷ்ணவம் கிடையாது, கிறிஸ்தவனுக்கு பிறந்தவங்களாம் கிறிஸ்தவனும் கிடையாது, முஸ்லீமுக்கு பிறந்தவங்களாம் முஸ்லீமும் கிடையாது. எவன் ஒருத்தன் ஆண்டவன் சொன்னபடி வாழ்றானோ அவன் தான் உண்மையான வைஷ்ணவன். நான் உண்மையான வைஷ்ணவி அப்படிங்கிறான். பாகவதத்துக்கும் ராமாயணத்துக்கும் பகவத்கீதைக்கு என்ன 4 வேதத்தை நம்புறியான்னு கேட்டேன். உயிர் பலி கூடாது. எங்க வீட்டு நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தா ஏன்னா நம்ம ஆடெல்லாம் அடிச்சிருப்போம், கோழிலாம் அடிச்சிருப்போமா, அது பாவமா. அப்ப நீங்க பாவமான வீட்டுல நான் வரமாட்டோம். நீங்க ரத்தத்தை சாப்பிடுறீங்க, இது வந்து உலகத்திலே மகா பெரிய கொடுமை. உங்களுக்குள்ள உயிர் இருக்கிற மாதிரி அதுக்கும் உயிர் இருக்குது. நீங்க எப்படி கொல்றீங்க? மனசாட்சி இல்லாம கொல்றீங்க. அதனால கொல்றவங்க வீட்டுல வந்து நாங்க சாப்பிட மாட்டோம். எங்கேயும் போகக்கூடாது, எங்கேயும் தங்க மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. தண்ணியை டப்பாவிலே கொண்டு வந்துருவாங்க, இட்லி கொண்டு வந்துருவாங்க. அவங்க சமைச்சு அவங்க கிருஷ்ண பரமாத்மாவுக்கு படைச்ச பிறகுதான் அதை சாப்பிடுவாங்க. ஏன்னா நீங்க வந்து கறி சாப்பிடுறீங்க, உயிரை கொண்டு நீங்க சாப்பிடுறீங்க. இன்னைக்கெல்லாம் நேற்று சாப்பிட்டு இருப்பீங்க தட்டுல. அதெல்லாம் உங்க தட்டு நாங்க யூஸ் பண்ண மாட்டோம், உங்க டம்ளர் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இதுக்கு என்னமோ ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்ட்டு. அப்ப உண்மையான வைஷ்ணவன் சொல்லிச்சிங்களா? இந்த காரியம் இதுக்கு அடுத்த நானு ஹலோ, இது எந்த டாபிக் அடுத்து? நான் இந்த டாபிக்கே மறந்துட்டேன். பண்ணி மாதிரி பேசாத. இப்ப எடுத்த டாபிக் கேட்கற, நீ முந்தானத்து கதையை பேசிட்டு இருக்கிற. அது கீழே ஒண்ணு எடுத்தேன். கடவுள் இருக்கிறாரான்னு கேட்டேன். அப்புறம் நாமத்தை பத்தி கேட்டேன். இப்ப ஏதோ ஒரு கேள்வி சாப்பிட மாட்டாங்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரியத்தை சாப்பாட்டுக்கு எடுத்து நான் வேதம் கரெக்ட். வேதத்துல வந்து இவங்க கறி சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அது நீங்க ஆஃப் பண்ணி கொடுங்க, இல்ல சைலண்ட்ல வச்சு கொடுங்க. சீரோ பிடிச்சி ஏதோ ஒன்று அவங்க கிருன்னு இல்ல ஆன் பண்ணி பேசுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா அங்கே ஆஸ்பத்திரியில் துடிச்சு வச்சுட்டு இருக்காங்க யாரோ. ஸ்கிரீன் தான் ஆஃப் இருக்கும், செட் ஆஃப் ஆகாது. கவனிங்க, உயிர் பலி கூடாதுன்னு சொல்றியாமா? 4 வேதத்துல வந்து அஸ்வமேத யாகம், கோமேத யாகம், நரமேத யாகம் சொல்லிட்டு எல்லாமே பலி செலுத்திருக்காங்களே, இதுக்கு என்னமா உன் பதில்னு கேட்டேன். அது என்ன தெரியும் சொல்லிச்சு? 2 பதில் சொல்லிச்சு. கேட்டுக்கோங்க. என்ன சொல்லுச்சுன்னா 2 பதில். ஒண்ணு, உங்களை பத்தி இன்னொருத்தர் சொல்றதுக்கும் உங்களை பத்தி நீங்க சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா மாமா? கேட்டுக்கோங்க. நம்ம இப்படி பேசுவோமான்னு பாருங்க. உங்களை பத்தி இன்னொருத்தவங்க சொல்றதுக்கும் அதை கொடுங்க, நான் ஆஃப் பண்றேன். என்ன உங்களுக்கு தெரியல? இது ஆஃப் பண்ணு சார். சிசியை பிடிச்சாமுக்கு, ரேட்டை பிடிச்சாமுக்கு. கவனிங்க, உங்களை பத்தி நீங்க சொல்றதுக்கும் உங்களை பத்தி மற்றவங்க சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குது. 4 வேதங்கள் என்பது இறைவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. பகவத்கீதை என்பது இறைவனே சொன்ன வார்த்தை. எது முக்கியம்? ஒண்ணு, அதாவது பலி செலுத்தலாமாங்கிறதுக்கு நான் அதை மடக்கிறதுக்காக கேட்டேன். நீ 4 வேதத்தை ஏத்துக்கிறியாங்கிறதுக்காக கேட்டேன். ஏத்துக்கிட்டா அதை ஏத்துக்கணும்ல. அங்க ஆண்டவருடைய மறுபிறப்பு எல்லாமே இருக்குது, எல்லாமே வேதத்துல இருக்குது. அதனால இதை கொண்டு போய் கோக்கலான்னு பார்த்தேன். இதை கொண்டு போய் கோத்தோன்னே அது எங்க லாக் ஆகுது? அது இறைவனை பத்தி மனுஷன் சொன்னது, இது இறைவனே பேசுனது. இறைவனை பத்தி சொன்னவன் தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா இறைவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான்ல. என் வாய் அடைக்குதா? அப்புறம் என்ன சொல்ல தெரியுங்களா? அதெல்லாம் இறைவனை அடைவதற்கு ஒரு படிக்கல்லு.
ஒரு படிக்கட்டு. கிறிஸ்துவ கிருஷ்ண பரமாத்மா தான் அமைச்சாரு. ஜனங்கள் தறிக்கட்டு அலைஞ்சதுனால ஜனங்களை போய் ஒரு நெறி செய்தி அப்படின்னு சொல்லி நெய்தி மார்க்கத்தை போதிப்பதற்காக கிருஷ்ண பரமாத்மால அனுப்பப்பட்ட ஒரு தூதன் தான் கிறிஸ்து. அதுக்கு பிறகு 700 வருஷம் கழிச்சு முகமது நபி அமைச்சார் ஒரு கிருஷ்ண பரமாத்மா. இதெல்லாம் ஒரு படிக்கட்டு. இதெல்லாம் கடந்து கடைசியாக அந்த பரம்பொருள்கிட்ட நீங்க வரும்போதுதான் முக்தி அடைய முடியும். நீங்க கீழே இருக்கிறீங்க, நாங்க மேலே இருக்கிறோம். நாங்க உள்ளுக்குள்ள என்டர் ஆயிட்டோம், எங்க வரணுமோ அங்க வந்துட்டோம். நீங்க இன்னும் வரல, நீங்க இன்னும் நீதி மார்க்கத்துல நிக்கிறீங்க, இன்னும் பரம்பொருள்கிட்ட நீங்க சேரல. இயேசு கிறிஸ்துவ கொலை செய்ய வேண்டாம்னு சொல்லலையா? நீங்க அதை தானே கொலை செஞ்சு தின்னுட்டு இருக்கிறீங்க. நீங்க என்னைக்கு கறி திங்காம இருந்துக்கிறீங்க? கொலை செஞ்சு தான் திங்கிறீங்க. அப்ப இறைவன் சொன்ன நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. அப்ப நீங்க இறைவனுடைய தூதன் சொன்னது நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. அப்ப இதெல்லாம் வழிகளே உடைய, இது மார்க்கம் அல்ல. ஊரு சேர வேண்டிய இடம் கடவுள் தான். நீங்க இல்லைன்னா நீங்க மறுபிறவி எடுத்து 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 நீங்க கடைசியா என்னைக்கு கிருஷ்ண பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்குதான் நீங்க முக்தி அடைய முடியும். நீங்க உங்களுக்கு இன்னும் பிறவிகள் இருக்குது, நீங்க இப்படிதான் பேசுவீங்க, எங்களுக்கு இதுதான் கடைசி பிறவி, நாங்க கிருஷ்ண பரமாத்மா தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன பேசலாம்? இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கலாம்? நானு நீ 1ஆம் கிளாஸ், நான் 10ஆம் கிளாஸ் இருந்துச்சு. நீ ஏசுன்னா 1ஆம் கிளாஸ், கிருஷ்ண பரமாத்மானா 10ஆம் கிளாஸ். நீ ஏசுன்னா இன்னும் உனக்கு பல ஜென்மம் இருக்குது. ஏன்னா நீ படைத்த இறைவனை என்ன செஞ்சல, நீ தெரிஞ்சுக்கல. என்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா தெரிஞ்சுக்கிறியோ அன்னைக்குதான் நீ கடைசி பிறவி. உலகத்திலேயே புண்ணிய பூமி இந்தியா தான். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா பிறந்த இடமா அது. சரி, அதனால அப்போ எனக்குள்ள ஒரு வேதனை வந்தது. இந்த பொண்ணு பேச 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 ஒரு வேதனை. என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்கம்மா, நம்ம விதைக்காத இடத்துல பிசாசு விதைப்பான். எல்லாரும் சொல்லுங்க, நான் விதைக்காத இடத்துல பிசாசு விதைப்பான். அர்த்தம் புரியுதா புரியலையா? நீங்க விதைக்காத விதையல்ல, நீங்க விதைக்காத இடத்துல அவன் விதைக்கிறான். நீ மறந்துட்ட, அவன் மறக்கல. அப்ப இன்னைக்கு டிசம்பர் மாசம் 1ஆம் தேதியில இருந்து வயிற்ற கட்டி நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறியடா. இந்த ஜெபத்தை நீ 10 வருஷத்துக்கு நீ பண்ணியிருந்தா இன்னைக்கு அத்தனை குடும்பமும் உன் குடும்பத்துல உன் குடும்பத்தோட கை கொடுத்திருக்கா. இத்தனை நாளா விட்டுட்டு இன்னைக்கு முற்றியாடா. ஒரு காடாயி, ஒரு புதராயி, ஒரு அரண்மனையே பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். அங்க போய் ஏசுங்கிற கொட்டாயை நீ போட பாக்குற. அவன் கிருஷ்ணங்கிற ஒரு அரண்மனையை கட்டி வச்சிருக்கிறான் சார். ஒரு அரண்மனையை கட்டி வச்சிருக்கான். கல்லு மேல கல்லு வச்சு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீணாக்காம, ஒரு புதன்கிழமை வீணாக்காம, ஒரு வீட்டுல ஒரு டிவி கிடைக்காதுங்க, ஒரு ரேடியோ கிடையாதுங்க, புரியுதுங்களா? ஒரு சினிமா பார்க்க மாட்டாங்க, ஒரு உலக வார்த்தை பேச மாட்டாங்க, ஒரு பொய் சொல்ல மாட்டாங்க, ஒரு திருட மாட்டாங்க, புரியுதுங்களா? இறைவனுக்கு பக்தியா இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பிரதான கொள்கையை சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். அவங்க என்ன சொல்றாங்க, நான் கேட்டேன், சரி இறைவன் சொல்றீங்களே, ஏன் கஷ்டப்படுறீங்க? இறைவன் காப்பாற்ற மாட்டானா அப்படின்னு கேட்டேன். அவன் சொல்றாங்க, இறைவன் சர்வ ஞானம் உள்ளவன். யாருக்கு என்ன செய்யணும், எப்ப செய்யணும், எவ்வளவு செய்யணும்னு இறைவனுக்கு தெரியும். நீ இறைவட்டு எதுவுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய அறியாமையினால நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற. இது ஒண்ணு. 2வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, கவனிங்க, அந்த இறைவன் கேட்கறதுக்காக சொன்னா, மனிதன் செஞ்ச எந்த தப்புக்குமே மன்னிப்பு கிடையாது, தண்டனை தான் இருக்குதான். அதனால புரியுதுங்களா? நீங்க பண்ணுன இப்ப உங்களுக்கு கேன்சர் வியாதி வந்துருச்சுன்னா, நான் என்ன கேட்க வந்தேன், உனக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா கிருஷ்ண பரமாத்மா சுகமாக்குவானான்னு கேட்கறதுக்காக நான் உள்ளுக்குள்ள போறேன். அது எனக்கு முன்னாடி பதில் சொல்லிட்டு இருக்கு அந்த பாப்பா. கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா புரியுதா, நீ சந்தோஷப்படு. ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா சோகம் பண்ண மாட்டான். ஏன்னா நீ செஞ்ச தப்புக்கு உன் இறைவன் கணக்கு கழிக்கிறான். உன் கடன் கழியுது, உன்னுடைய கர்ம பலனால் தான் இது வருதே ஒழிய மற்றபடி இறைவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான். நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கிடையாது. நீ செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம், தண்டனை தான் உண்டு. இந்த தண்டனையை உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் அனுபவிச்சாகணும். அதனால நீங்க அனுபவிக்கிறீங்க. இப்ப பாரு, பிசாசு எப்படி கொண்டு போயிட்டா பாத்தீங்களா? இடுப்பு வலி இடுப்புலயே தான் இருக்கும், மூட்டு வலி மூட்டிலே தான் இருக்கணும், புள்ள பக்காத தான் இருக்கணும், உன் கஷ்டம் உங்களோட கஷ்டம் தான் இருக்கும். நீ செஞ்ச பாவத்தை நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற. இப்பனா இறைவன்ட்ட போக மாட்டான்ல. இது முக்கியம் இல்ல, இந்த உடம்பு அழியட்டும், இதெல்லாம் முக்கியம் இல்ல, இந்த வீடு முக்கியம் இல்ல,
ஒரே ஒரு காரியம் முக்கியம், நீ மரித்த பின்பு நீ இறைவனோடு போய் பரமாத்மாவோடு இணைய வேண்டும். இந்த உடம்பு பேணிக்காத. இந்த உடம்பு வந்து நீ ஏன் இந்த ட்ரெஸ் போறீங்கன்னு கேட்குது. இதே ட்ரெஸ் தான் போட்டு போனேன். இந்த ட்ரெஸ்ஸை ஏன் போட்டுட்டு போறீங்க? இந்த ட்ரெஸ்ஸை ஏன் போட்டு போறீங்க? ஏன் உங்களுக்கு உலகப்பட்டு இருக்குதா? உங்களுக்கு உலகத்து மேல ஆசை வந்துருச்சா? உங்களுக்கு இறைவனை பத்தா நீங்க ட்ரெஸ் வந்திருக்கிறீங்க? நீங்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சினிமா நடிகை மாதிரி ஏன் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எங்கிட்ட கேட்குது. அவங்க கேட்கறது சரியா தப்பா நான் சொல்லலைங்க. அவங்களை எப்படி ட்ரெயின் அப் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அத்தனோட பிள்ளைய 11ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய எப்படி ட்ரெயின் அப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை எழுதி 10th காண்டா, காண்டானா கண்டம் சொல்லுவோம்ல, காண்டம்னு சொல்லுவோம்ல தமிழ்ல, அது இங்கிலீஷ்ல காண்டா அப்படின்னு வருது. அப்புறம் சாப்டர், வசனம் நம்ம சொல்றாங்க டெக்ஸ்ட் அப்படிங்கிறாங்க. 5th காண்டா, 13th சாப்டர், 26th டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அங்க வீட்டில் அவ்வளவு பெரிய போர்டில் டெய்லி ஒவ்வொன்று எழுதிக்கிட்டு இருக்குது. இது எங்கிட்ட கேட்கும் போது இடையில ஸ்லோகத்தை சொல்லுது. எங்கிட்ட இடையில என்ன சொல்லுது? கிருஷ்ண பரமாத்மா இந்த காண்டாவில் இதுல இப்படி சொல்லியிருக்காரு, அந்த காண்டாவில் அந்த சாப்டர்ல இத்தனாவது டெக்ஸ்ட்ல இப்படி சொல்லியிருக்காரு. நம்ம சொல்லணும் ரோமர் 6:23 இப்படி சொல்லுதுன்னு, அது எங்கிட்ட சொல்லுது. நம்ம காஞ்சிபுரத்தமா நம்ம எப்படி பிள்ளைய வளர்க்க போறோம்னு தெரியல. நான் வரதே பெரிய போடா இருக்குது. ஒன்னொன்னு சொல்லி முடிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு அங்கே ஆராதனை ஆரம்பிக்குதுன்னா 6 மணிக்கே உங்க அம்மா அப்பா எல்லாம் போயிடுவாங்க. கிருஷ்ண பரமாத்மா எப்படி வேட்டி கட்டியிருக்காரோ அதே போல தான் வேட்டி கட்டிட்டு போவாங்க. பஞ்சாட்சரம்னு சொல்லுவாங்க. அதை ஏக்கா பஞ்சாட்சரம் இந்த வரி வரியா வச்சு ஐயர்கள் கட்டுற மாதிரி கட்டுவாங்க. கட்டிட்டு போறாங்க. 6 மணிக்கே அவ்வளோ நிறைய பேர் வருவாங்க. அங்கே சேலத்தில் இருக்கிற அத்தனை இந்துக்களும் வருவாங்க. அத்தனையும் கூட்டி பாய் விரிச்சு ஏதாவது தொண்டு செய்கிறாங்களாம். ஆனால் அது யாருக்கு செய்கிற தொண்டு? அது இறைவனுக்கு செய்கிற தொண்டை அவங்க செய்கிறாங்க. அதனால ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அவங்க அங்கேயே இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அவங்க அங்கேயே இருக்காங்க. இன்னொன்று சொல்லணும்னு நினச்சா அதை மறந்துட்டு அதுக்குள்ள இந்த செல்ஃபோன் வந்து நம்மளை மறக்கடிச்சுட்டு நடக்குது. சரி, இன்னும் முக்கியமான விஷயம் நான் வச்சுக்கலாம். எழுதி வச்சா கூட வேணி நாளைக்கு சொல்லுவோம். வேணி ஏன் வேணியே உட்காந்துட்டு இருக்கிறேன். சரி கவனி, ஒவ்வொரு பாயிண்டாக மறந்துட்டேன். இதை நான் ரெக்கார்ட் பண்ணதையாவது திரும்பி கேட்டு நான் பாயிண்ட் எழுதிக்கிறேன். கவனிங்க. கோயிலுக்கு போய் என்னமா செய்வேன்னு கேட்டேன். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இங்கே கவனிங்க, அது ஒன்றும் செய்யாது. நீங்கள் மூஞ்சி காஞ்ச கூட நக்காது. நீங்கள் கம்முன்னு தான் போதும். கோயிலுக்கு போகிறது எதுக்குமான்னு கேட்டேன். அது சொல்லுது, அங்கே இருக்கிற குருமார்கள் மூலியமா கிருஷ்ண பரமாத்மனுடைய வார்த்தையை வந்து அவங்க சொல்லுவாங்க. கவனிங்க, கேளுங்க. அப்போ அந்த குருக்கள் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த இறைவனுடைய வார்த்தையை அதை பூக்கெலாம் நாங்கள் நினைச்சு, புரியுதுங்களா, அதை பொற்தட்டில் ஏந்துறது போல எங்கள் இருதயத்தில் அதை அப்படியே நாங்கள் ஒரு பூ சிந்தாமல் ஒரு வார்த்தை சிந்தாமல் நாங்கள் ஏந்திக்கிறதுக்காக போகிறோங்க. அவருடைய வார்த்தை பூக்களாகவும் இவங்க இருதயத்தை வந்து பொன் தட்டாக வச்சு அதில் ஒரு வார்த்தை கூட சிந்தாமல் நாங்கள் ஏந்திக்கிறதுக்காக, இறைவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்காக நாங்கள் போகிறோம். என்ன அன்பு சொல்லி நம்ம எப்படி பிள்ளைய வளர்க்குறோன்னு பார்த்துக்கோ. கிருஷ்ண பரமாத்மா அந்த பிள்ளைக்கு ஏன் அவ்வளோ ஞானம் கொடுத்துருக்காருன்னு பார்த்துக்கோ. அவங்க வந்து எந்த அந்நிய பாஷை பேசுகிறாங்க, எந்த ஆட்டம் ஆடினாங்க, எந்த கை தட்டினாங்க, இவ்வளோ விஷயத்த அவங்களும் கற்றுக்கிட்டு தான் பிள்ளைங்களும் கற்றுக் கொடுத்து, புருஷன் 50,000 சம்பாதிக்கிறாங்க, பொண்டாட்டி 30,000 சம்பாதிக்கிறாங்க, அக்கா 30,000 சம்பாதிக்குது, அவர் இன்ஜினியரிங் காலேஜ் லெக்சரராக இருக்கிறாரு. இவ்வளோ சம்பாரிச்சு இன்னைக்கு அந்த குருநாதர் வீட்டை விற்று தானம் பண்ணுறதான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நீ செய்கிற தொண்டுன்னா, நான் சொல்கிறேன் அடுத்த 10வது நிமிஷம் எங்கள் அக்கா வீட்டை விற்றுரும். இறைவனுக்கு செய்கிற தொண்டுனா வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒன்னே ஒன்று முக்கியம், இறைவன் முக்கியம், மறுவாழ்வு முக்கியம். இந்த ஆத்மா படைக்கப்பட்ட பரமாத்மாவோடு போய் இணையணும். இந்த உலகம் மாயை அப்படிங்கிறாங்க. ரைட்டுங்க. நான் அடுத்து என்ன சொன்னதுன்னா, நம்ம விதைக்காததுனால பிசாசு இன்னைக்கு எவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டியிருக்காங்க. கவனிச்சிங்களா? கர்த்தர் பேசுறதுக்கு கைத்தட்டல, உட்கார பார்வதி அம்மா. கரண்ட் வந்ததுக்கு கைத்தட்டு, அது யாரும் தட்டாதனால கையை அடக்கிடுச்சு.
சரி, கவனிங்க. நம்முடைய உறவினர்களுக்காக ஜெபிப்போம். நம்ம ஆரம்பத்திலே ஜெபம் பண்ணி இருந்தா, நீ விதைக்காதனால தாங்க அவன் அவ்வளவு பெரிய பில்டிங் கட்டினா. நீ ஒரு கொட்டாய் போட்டுனா அவன் அந்த கொட்டாய் எடுத்து தானே அவன் வீடு கட்டியிருக்கணும். நீ ஒண்ணுமே போடாதனால தானே. 10 வருஷம் நீ என்ன ஸ்டெப் எடுத்த? 10 வருஷம் நீ என்ன ஸ்டெப் எடுத்த? உங்க ஆய்க்கா என்ன ஜெபம் பண்ண? உங்க அக்காளுக்கான என்ன ஜெபம் பண்ண? இன்னைக்கு உட்காந்துட்டு முட்டிட்டு மோதிட்டு சோத்திரம் 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 இருக்கிற. அவன் வளர்த்து வச்சிருக்கான் ஒரு காடு போல. அவன் ஒரு அழகான ஒரு காட்டை உருவாக்கி இருக்கிறான். ஒரு அழகான ஒரு அரண்மனை அவன் கட்டி வச்சிருக்கிறான். அதை நீ பொய் நிரூபிக்கிறதுக்கு நீ எவ்வளவு பாடுபடணும்? இப்ப அவன் பேசுறதெல்லாம் பொய் தான். பேசுறதெல்லாம் பொய் தான். 5 பேர்த்துக்கு ஒரு பொண்டாட்டி இருக்க முடியுமா சார்? பஞ்சபாண்டவர்கள் ஏங்க கவனிங்க. பகவத்கீதை உண்மைன்னா குருச்சேத்திரம் உண்மை. நீங்க அப்படி யோசிங்க. குருச்சேத்திரம் உண்மைன்னா பஞ்சபாண்டவர்கள் இருக்கிறது உண்மை. பஞ்சபாண்டவர்கள் இருக்கிறது உண்மைன்னா 5 பேர்த்துக்கு ஒருத்தி பாஞ்சாலி பொண்டாட்டியா இருந்தாலே அது உண்மை. இது கூட சாத்தியம். ரைட். கர்ணன் பிறந்தது உண்மை. கர்ணன் எப்படி பிறந்தானா சூரியனுக்கும் இவளுக்கும் பிறந்ததான். குந்தவியா கந்தவியா இருக்கட்டுங்க. குந்தி தேவி. குந்தி தேவிக்கும் சூரியனுக்கும் பிறந்தவன், சூரிய பகவானுக்கும் பிறந்தவன் தாங்க கர்ணன். ஒரு நிமிஷம் நீங்க யோசிங்க. சூரியனுக்கு ஒரு பொம்பளைக்கும் குழந்தை பிறக்குமா? இது ஞானார்த்தம்னா நீ ஞானார்த்தமா கொண்டு போகணும். அப்ப இது கடன் சொல்லு. நிஜம்னா நிஜமா பேசு. கர்ணன் இருந்தது உண்மைன்னா, கிருஷ்ணன் இருந்தது உண்மைன்னா, குருச்சேத்திரம் நடந்தது உண்மை. இதெல்லாம் உண்மைன்னா கர்ணன் இருந்தது உண்மை. ரைட்டா? இந்த நாள் வரைக்கும் கிருஷ்ண பரமாத்மா பிறந்ததுக்குரிய அத்தாட்சி தமிழ் உலகத்திலே கிடையாது. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல் இவங்களா ஒரு இடத்த வச்சுக்கிட்டு இதெல்லாம் கர்ண கிருஷ்ணன் பிறந்த இடம், கோழி விளையாண்ட இடம், எத்தனை பொண்டாட்டின்னு கேட்டா அது கணக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அர்த்த பிரச்சனை. அதெல்லாம் கேட்டா அவங்க சொல்றாங்க, என்றைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மார்க்கத்தை குறை சொல்லாமல் இருக்கிறானோ அவனே மனிதன். அந்த பொண்ணு சொல்லுது, குறை சொல்ற நோக்கத்தோடு நீ எதையுமே செய்யக்கூடாது. நீ என் கோயிலுக்கு வரலாம், ஆனா குறை கண்டுபிடிக்கும் நோக்கத்தோடு நீ வரக்கூடாது அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க அவங்க. சரிங்க. தயவு செய்து உங்களுடைய இப்பவும் மாசம் போல உங்களுடைய நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஜெபம் பண்ணணும். நேற்று தினத்துல நான் கொப்பம்பட்டி ஆராதனைக்கு போறேன். துறையூர்ல இருந்து பஸ் ஏறி போறேன். முசிறிக்காரர் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு. எங்கெங்க போகணும்னு கேட்டேன். வயிறு சடி பாளையம் போகணுன்னாரு. நானும் அங்கதானே போகணும். சரி, எந்த பஸ்ஸுங்க? சரி வாங்கன்னு சொல்லிட்டு உட்காரும் போது என் பக்கத்துல வந்து உட்காந்தாரு. அப்ப நான் போயிட்டேன். சிக்கந்தம்பூர் வரைக்கும் வந்துட்டேன். அப்ப ஆண்டர் என்கிட்ட சொன்னாரு, இவரு முசிறி தானே? ஆமான்னாரு. இவர் பாப்பி அடிக்கடி பாப்பாமா, இன்னைக்கு வந்து உன் பக்கத்துல ஏன் உட்காந்துருக்காருன்னு கேட்டாரு. நான் உடனே சொன்னேன், ஆண்டவரே 30ஆம் தேதி கூட்டம் வச்சிருக்கிறோம், நீங்க கட்டாயம் வரணும், உங்க வாழ்க்கை உங்க தொழில் கட்டாயமா மாறும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் சொல்லி, நீங்க 30ஆம் தேதி எங்க இருப்பீங்கன்னு? முசில தான் இருப்பேன். நாங்க கடை உண்டான்னு. கடை உண்டு, ஆனா கடையை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கு அப்படின்னாங்க. கட்டாயமா நீங்க வரணும் அப்படின்னு. கட்டாயமா வரேன்னாங்க. அப்ப ஏன் ஆண்டவர் பக்கத்துல உட்கார வச்சாரு? புரிஞ்சுட்டீங்களா? எங்க அக்கா வீட்டுக்காரரு திருச்சிக்கு போயிருக்காரு. எங்க அக்கா பையனுடைய கல்யாணத்துக்கு வீடியோ எடுத்தவர். ஏதோ பணம் வாங்குற விஷயம் போயிருக்கிறார். அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி அவங்க ஏதோ கல்யாணத்துக்கு போயிருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்டின் வந்து ஒரு வசனாட்டே கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது எங்க வைக்கணும்னு தெரியாம மேலே வச்சுட்டாங்க டேபிள்ல. சின்ன வீடு. இவரு பாஸ் என்ன வசனம் இருக்கேன்னு சொன்ன உடனே போன் எடுத்து இந்தாடி அப்படின்னு பொண்டாடி கிட்ட போன் பண்ணிட்டாரு. இவன் வீட்டுல என்ன இருக்கு நீ பேசிட்டு போன் போட்டு கொடுத்துட்டாரு. உடனே ஐகாஸ் இருக்கு வாங்கட்டாங்க, வரேன்ட்டாங்க. அவன் பையன் பாவம் வீட்டை விட்டு வெளியே வந்த பையன், லவ் மேரேஜ்னால போல இருக்கு. நேற்று அந்த பையனை பார்த்தாங்க. அந்த பையனை பார்த்து நானும் பேசினேன், நானும் இன்வைட் பண்ணேன். சரிங்களா? கட்டாயம் வாங்க. 2013 உங்க வருமானம், உங்க தொழில் எல்லாம் கம்ப்ளீட்டா மாறும். உங்களுக்காக எங்க அக்கா வேண்டிட்டு இருக்காங்க, நாங்க வேண்டிட்டு இருக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார் அப்படின்னு. கட்டாயம் வராங்க அப்படின்னா. அப்ப ஆண்டவர் காமிச்சு கொடுத்தாரா? காமிச்சு கொடுக்கலையா? காமிச்சு கொடுப்பார். நீங்க விட்டுறாதீங்க, ஒருத்தர் கூட மிஸ் பண்ணக்கூடாது. கர்த்தர் காமிச்சு கொடுக்குற அத்தனை பேர்த்தையும் எழுதி வச்சுக்கணும். நேற்று கூட இன்னொருத்தர் யாரோ ஞாபகப்படுத்தினாங்க, வேணி நான் மறந்துட்டேன், வேணி நான் வச்சுக்கோ. உனக்கும் அப்படி காமிச்சு கொடுக்கும்போது எழுதி வச்சுக்கோ. நம்ம வீட்டில் இருக்க சுத்தி பத்தத்தில் இருக்க அத்தனை பேர்த்தையும் நம்ம கூப்பிட்டுருவோம். அவங்க வர்றாங்க வரல, ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்.
வந்தவங்களுக்கு விடுதலை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆகவே நம்ம யாரெல்லாம் கத்தருக்கு, ஏன்னா அடுத்த மாசம் உசுரோடு இருக்கான்னு நமக்கு தெரியுமா? அடுத்த ஐகாசி அவன் உசுரோடு இருப்பானா? கத்தர் காமிச்சு கொடுக்குறால விட்டுறாதீங்க. இவனுக்கு வயசு இருக்குது கிடையாது, அவனுக்கு வயசு தான் இருக்கு. நீ சொல்றியா வயசு இருக்குன்னு? நாளைக்கு இந்த அம்மா சாகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? நாளான்னைக்கு இந்த அம்மா சாகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? கிளவிதான் சாணு, கிளவிலாம் இருப்பாங்க. இந்த கோமரிக்கு தான் செத்துக்கிட்டு இருக்காங்க. கோமரனும் செத்துக்கிட்டு இருக்காங்க. கவனிச்சு பாத்தீங்களா? தாத்தன் பாட்டி நல்லா தான் இருக்கிறான். இங்க இந்த உட்காந்து சின்ன கடைக்கு தான் போயிட்டு இருக்குதுங்க அடிக்கடி. அதனால யார் எப்போ சுடுகாட்டுக்கு போவான்னு நமக்கு தெரியாது. அதனால ஆண்டவர் யாரை காமிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும், அவங்களுக்காக சொல்றதுக்கு. கூட்டிட்டு வாங்க. ரைட். அடுத்து புது வருடத்திற்கு புது வருட ஜபம் என்றால் என்ன சொல்லி கொடுக்குறேன். புது வருஷத்துக்கு நம்ம ஜபம் பண்ண வரோம். 1ஆம் தேதி வந்து உட்கார போறோம். அப்படின்னா என்ன ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் மறுபடியும் சொல்றேன், நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, கடந்த 2012 முழுவதுமாய் தேவன் கண்ணின் கருமணி போல நம்மை பாதுகாத்து சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுத்ததற்காகவும், 2013 முழுக்க டிசம்பர் 31 வரைக்கும் நம்ம இருக்க போறது யாருடைய தயவு? இறைவனுடைய அருள். அந்த இறைவனுடைய அருள் வேண்டும். நீ இல்லைன்னா என்னால வாழ முடியாது, நீ இல்லைன்னா எனக்கு சுகம் இல்லை, நீ இல்லைன்னா எனக்கு சமாதானம் இல்லைங்கிறதுக்கு அடையாளமாக இறைவனுடைய பாதத்தில் அமர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக, இறைவனுடைய அனுகிரகத்தை வேண்டி, ஆசீர்வாதத்தை வேண்டி நம்ம உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுவதற்காக வருகிற இடம். பாட்டு பாடி பிள்ளைங்களை டான்ஸ் ஆட விட்டு பிரியாணி தின்னுட்டு போறதும் அடுத்த காரியம். முதல் காரியம் 2013. புரியுதுங்களாமா? இதுதான் 2013 அப்படின்னா புரியுதுங்களா? இந்த அம்மா தான் கடவுள்னா இந்த ஒரு கையில கொடுத்து, கடவுள் கையில கொடுத்து, புரியுதுங்களா? ஆண்டவரே இந்த 2013 நீங்க ஆசீர்வதிச்சு தாங்கன்னு சொல்லி அவரு ஆசீர்வதிச்சு இந்த 2013 என் கையில வாங்கறதுக்காக நம்ம உட்கார போறோம். ஒவ்வொரு நொடியும் ஆசீர்வதிங்கப்பா, என் போக்க ஆசீர்வதிங்க, என் வரத்தை பொறுப்பிடுங்க, என் பிசினஸை பொறுப்பிடுங்க, என் புருஷனை பொறுப்பிடுங்க, என் பிள்ளைய பொறுப்பிடுங்க. புரியுதுங்களா? என் திட்டம், என் எண்ணம், என் சொல், என் செயல், என் வரவு, என் செலவு, என் போக்கு, என் வரத்தை எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே பொறுப்பெடுக்கணும், நீங்க முன்னாடி போகணும், நான் பின்னாடி போன ஆண்டவரே என்று சொல்லி அவரை முன்ன வச்சு அவரை 2013 ஆசீர்வதிச்சு அவரை கையால அந்த 2013 எடுத்து நம்ம உள்ளுக்குள்ள போறது. சரிங்களா? அப்படி நம்ம 2013க்குள்ள நம்ம பிரவேசிக்கும் பொழுது தேவனுக்கு நான் வச்சுக்கோங்க, அந்த மாசத்துக்கு ஒருக்க வரவங்களுக்கு சொல்றேன், அடிக்கடி வரவங்க கிடையாது. நியாயமான ஒரு சிறப்பு காணிக்கையை கடவுளுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம செலுத்த வேண்டும். கடவுள் எங்கிட்ட சொன்னது உங்களோட சொல்லிடுறேன். 1 ரூபாய்க்கு மேல காணிக்கப்படாதவன் 2 ரூபாய் போட முயற்சிக்கணும். 2 ரூபாய் போட்டவன் மேலதான் 5 ரூபாய் போட முயற்சி பண்ணுங்க. 5 ரூபாய்க்கு மேல போடாதவன் கட்டாயமா 10 ரூபா நோட்டை போடுங்க. 10 ரூபா நோட்டுக்கு மேல வாழ்க்கையில கல்தத்தை கூட போடலன்னு சொன்னவன் 5 வாரம் நீ கோயிலுக்கே வராம சேர்த்து வச்ச காசா இருந்தாலும் பரவாயில்ல, 5 வாரம் நீ வராம போனாலும் பரவாயில்ல, ஒரு 50 ரூபா நோட்டு என்ன நீ காணிக்க போட்டு 50 ரூபா நோட்டுக்கு மேல மூச்சு நின்னாதான் போடுவேன், சுடுகாட்டுக்கு போனதான் போடுங்கிறவன் ஒரு 100 ரூபா நோட்டையாவது கத்திரிக்க என்ன செய்ய? சொரைய விதைச்சா சொரைய முளைக்கும், அவரை மதிச்சா அவரை முளைக்கும். 1 ரூபா நோட்டு போட்டா 1 ரூபா செடி தான் முளைக்கும், 10 ரூபா போட்டா 10 ரூபா செடி தான் முளைக்கும். புரியுதுங்களா? 500 ரூபா போடாதவங்க 500 ரூபா போட ஜெபம் பண்ணுங்க. 500 ரூபா 1000 ரூபா போடாதவங்க 1000 ரூபா நோட்டு போடுங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். எத்தனையோ நாசங்கள் மோசங்கள்ல இருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிறார். மிக குறைந்தபட்ச காணிக்கை என்றால் என்ன? 365 பிளஸ் 365 கிட்டத்தட்ட 730 நாட்கள் தேவன் நம்மை 365 நாள் பாதுகாத்துட்டாரு. 365 நாள் பாதுகாக்க போறாரு. அப்ப தேவன் தான் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தருகிறார். அப்ப ஒரு நாள் சம்பளம் கூட்டல் கிம்பளத்தை கடவுளுக்கு காணிக்கையா செலுத்தலாம செலுத்தக்கூடாதா? எதுவும் குறைந்தபட்சம் தான் சொல்றேன், அதிகபட்சம் எவ்வளவு நான் சொல்றது அது கீழே போயிடாதீங்கிறதுக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் வெள்ளி காணிக்கை நான் செலுத்தினது இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த 100 ரூபாய் 500 ரூபாய் போட கூட பரவாயில்ல, போய் கடையில போய் இந்த குழந்தைக்கு பால் கொடுப்பாங்கல்ல வெள்ளியில இங்க சங்கா, அந்த சங்கையாவது ஒண்ணு வாங்கி நீங்க என்ன செய்வீங்க? கடவுளுக்கு ஒரு வார்த்தைக்கா சொல்றேன், விஷயத்தை வாங்கிக்கோங்க. நீங்க வெள்ளிய விதைச்சிருக்கணும். நீங்க வெள்ளிய விதைக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வெள்ளியை மறுபடியும் தர வல்லவராக இருக்கிறார். நான் வேணா சேலஞ்சு பண்றேன், நீங்க வெள்ளிய விதைங்க. 2013லயே கர்த்தர் உங்களுக்கு வெள்ளி அறுக்க வைக்கிறார் பாருங்க. நம்ம எதை விதைக்கிறோமோ அது அறுக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கலாம். தங்கத்தை இதுவரை விதைக்காதவர்கள் கடையில போய் 1 கிராம் குண்டுமணியாவது வாங்கி, 1 கிராம் இல்ல, ஒரு இருக்கிறதுலே கேவலமான தங்கம் என்னன்னு கேளுங்க. ஒரு சேலை வாங்கினா குண்டூசி கொண்டது மூக்குத்தி இலவசம் சொன்னா பாத்தீங்களா? அப்பெல்லாம் 60 ரூபா அதை கொடுத்து திருப்பி கொடுத்து 60 ரூபாய்க்கு வாங்கிக்குவாங்க இல்லையா? அது நீங்க மிஞ்சி போச்சுன்னா 120 ரூபா இருக்குமா, 150 ரூபா இருக்குமா?
உங்க பேர்ல நான் தங்கத்தை தெய்வத்துக்கு நான் காணிக்கை கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு இருக்கணும். அதனால தங்க காணிக்கை கொடுக்க பிரயாசப்படுங்க. நம்ம கடவுளுக்காக கொடுத்து இழைச்சு போக மாட்டோம். கர்த்தர் கைவிட்டுற மாட்டாரு, நம்மள கைவிடவே மாட்டாரு, பயப்படாதீங்க. நம்ம விதைச்சா கர்த்தர் அறுவடை செய்வார். சொல்லுது பண்ணிட்டீங்களா? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் 1 100 ஆக்குவேன்னு சொல்லியிருக்காரு. 1 2 200 ஆக்குவேங்கிறாரு, 3 300 ஆக்குவேங்கிறாரு. ஓகே, பூஜ்ஜியத்தை எத்தனை ஆக்க முடியும் அவரால? ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்ல? அப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு விதைச்சிருந்தோம்னா அதை 100 ஆக்க கர்த்தரால முடியும். நீ விதைக்கவே இல்லையா, அதை எப்படி 100 ஆக்க முடியும்? நீ விதைக்கவே இல்லையா, அது எப்படி 100 ஆக்க முடியும்? நீ விதைச்சா அதை 100 ஆக்க ஆண்டவரால முடியும். நீ வாங்கி வச்சா கூட அதை 100 மடங்கு ஆக்கி தர தேவன் வல்லவரா இருக்கிறார். நம்ம வாங்கவும் வைக்கணும், விதைக்கவும் செய்யணும், வாங்கவும் செய்யணும். அவே நியாயமான காணிக்கை விடுவாங்க. முதலாவது காணிக்கை எண்ணத்திற்கு என்று நான் போன வாரம் சொன்ன, நான் மறுபடியும் சொல்றேன். திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜலபதி இருக்காருங்களே, அவங்களுக்கு காணிக்கை போடுறாங்களா போடலையா? அவர் ஏதாவது எஸ்டேட் வாங்குறாரா, இல்ல ரியல் எஸ்டேட் பண்றாரா, இல்ல காலேஜ் கட்டுறாரா, இல்ல பிள்ளைங்களுக்கு கல்யாணமா? எதுக்கு அவருக்கு அவ்வளவு நகை? அவருக்கு எதுக்கு அவ்வளவு பணம்? எதுக்குமா போடுறீங்க சொல்லுங்கம்மா. ஏன் போடுறாங்க? உங்களை இல்ல, ஏன் போடுறாங்கன்னு சொல்லுங்க. அட சொல்லுங்க, அவருக்கு எதுக்கு காசுன்னு சொல்லுங்க. வெங்கடாஜலபதிக்கு காசு என்னத்திற்கு சார் சொல்லுங்க சார். கோயிலுக்கு செலவு பண்ணது. எந்த கோயிலுக்கு? கோயில் நிர்வாகத்துக்கு அவ்வளவு காசு தேவைங்க. வந்த காசை ஒவ்வொரு கல்லா தூக்கி தங்கத்தை போட்டு இருந்திருக்கலாம் எல்லாரும். அவ்வளவு காசு டெய்லி போகுது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் காசு என்றாங்க, எத்தனை மிஷின் என்றாங்க தெரியுமா உங்களுக்கு? வெயிட் பண்ணுங்க. அதான் நான் சொல்ல வரத விட்டுருவீங்க, அப்படியே புடிச்சிட்டு பறக்கணும். கடவுளுக்கு எதுக்கு காணிக்கன்னு சொல்ல வர? ஆசையை தீர்த்துக்கிறதுக்கா? சரி நான் சொல்றேன் கேளுங்க. வேண்டிக்கிறது. ஏன் வேண்டிக்கிட்டீங்க? சரி கவனிங்க. சரி நான் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதே அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தா அந்த பொண்ணு கத்து இருந்திருக்கும். நமக்கு 150 ரூபா சொல்லி கொடுத்தாலும் நம்ம கத்துக்க மாட்டேங்கிறோம். சரி நீங்க கத்துக்கோங்க. அதனால்தான் சொன்னதே 100 தடவை சொல்றது. எனக்கு ஜெயக்கொடி சிஸ்டருக்கு பொண்ணுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துட்டேன். வெளியே எவ்வளவு கேட்கறாங்க? 2.5 லட்சம். நான் சும்மா வாங்கி கொடுத்துட்டேன். மாசம் சம்பளம் வாங்கிட்டு அவன் மகா அப்படி ஹேண்ட் பேக் மாட்டிட்டு சிக்கு 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 சிக்குன்னு வருது. சம்பளம் வாங்கிட்டு வருது. இப்ப என்னை பார்த்து ஏதாவது தேங்க்ஸ் சொல்ல வருவாங்களா? வரலாமா வரக்கூடாதா? அப்பா வரும்போது என்ன வாங்கிட்டு வரலாம்? ஒரு 10 ரூபாய்க்கு நெல்லிக்காய் வாங்கிட்டு வரலாமா? ஏதாவது வாங்கிட்டு வரலாம், வாங்கிட்டு வரக்கூடாதா? வாங்கிட்டு வரணுமா? சட்டமா? நன்றியை செலுத்துறீங்க. இப்ப புரிஞ்சுக்கோங்க, காணிக்கை என்றால் என்ன? இந்த வேலை நீங்க இல்லைன்னா என் பொண்ணு கிடைச்சிருக்காது. இந்த வருமானம் நீங்க இல்லைன்னா எனக்கு இந்த வருமானம் கிடைச்சிருக்காது. புரியுதுங்களா? அதனால எனக்கு இப்ப மாசம் மாசம் வருமானம் வந்துட்டு இருக்குது. இதுல ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வாங்கிட்டு 1 கிலோ ஸ்வீட் 2 கிலோ ஸ்வீட் நான் வாங்கிட்டது உங்களுக்கு நான் தருவது தப்பா? இல்ல இல்ல. இது போல ஸ்பெல்லிங்க சார் இங்கிலீஷ்ல போடுங்க சார். EL போட்டு ஒரு ஐபன் போடுங்க. EL எல்ஷடாய்க்கு EL போட்டு ஒரு ஐபன் படுக்கக்குறி போட்டு ஸ்பெல்லிங் சொல்றேன், எழுதிக்கோங்க. EL சார், EL L EL அப்புறம் படுக்க கோடு ஐபன் போடுங்க. SH A DD double D DD ABCD DD AI AI சொல்லுங்க, ஆரம்பி சொல்லுங்க. அவ்வளவுதான் சார். கவனிங்க. இறைவனே இப்ப என்ன சொல்லுங்க, இந்த காணிக்கு அர்த்தம் புரியுதா? நீ இல்லைன்னா எனக்கு வேலை இல்லை, நீ இல்லைன்னா அந்த வருமானம் இல்லை, அதனால என் வருமானத்துல நான் கொஞ்சத்தை உனக்கு நான். இதே பாலிசி தான் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கத்துக் கொடுத்தாரு. இந்த விளைச்சலை கொடுத்தது நீங்க, இந்த விளைச்சலை அனுபவிக்கிறதுக்கு பலன் கொடுத்தது நீங்க, இந்த சுகத்தை கொடுத்தது நீங்க, இந்த பலனை கொடுத்தது நீங்க, இந்த வருமானத்தை கொடுத்தது நீங்க அப்படின்னு ஒரு மனிதனுடைய அறிவுக்கண் திறக்கப்பட்டது உண்மையானால், அவன் இறைவனுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுப்பது உண்மையானால், அவன்
அவர் கொடுத்ததிலிருந்து ஒரு பங்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக அதை எங்கிட்ட கொண்டு வா என்று கடவுள் தான் இந்த காரியத்தை எப்படி கடவுள்னு ஒன்று இருக்குன்னு கடவுள் தான் காமிச்சு கொடுத்தாரோ அதே போல கடவுளுக்கு ஒண்ணு செலுத்தணுங்கிறதும் கடவுள் தான் மனுஷனுக்கு கத்துக் கொடுத்தார். அப்ப இந்த நன்மைகள் எல்லாம் பாருங்க, சார் வந்து 5000 ரூபாய் காணி கொடுத்துருக்கிறாரு, சந்தோஷம். ஏதோ ஒரு காரியம் வேண்டியிருக்காங்க, எவ்வளவு பணம் வருது, இப்ப அவர்கிட்ட வேண்ட பிறகுதான் வந்திருக்குது இல்லைங்களா? இப்ப ஆண்டவரால் தான் எனக்கு அது கிடைச்சது, அப்ப ஆண்டவருக்கு அதுல ஒரு பங்கை நான் செலுத்துறேன். இதான் சார் காணிக்க, இதான் காணி. இந்த காணிக்கையினுடைய அடிப்படையே நன்றி காணிக்கையில் தான் ஆரம்பிச்சு. கடவுளுக்கு நீ நன்றியுள்ளனா இருப்பதை நீ வெளிப்படுத்துவதற்காக இறைவன் தான் இதை கொடுத்தான் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாகத்தான் நம்ம காணிக்கை செலுத்துற மொழிய வந்துட்டு 10 ரூபா போட்டுட்டு 9 ரூபா மிச்சம் கொடு, 5 ரூபா போட்டுட்டு 4 ரூபா கொடு அப்படி கேட்கறது அல்ல. நம்ம இன்னும் கடவுளை நாம் அறியாது இருக்கிறோம், ஏதோ கைக்கு வந்தது போடுறோம் இல்ல. இறைவன் தான் நமக்கு இந்த பலனை கொடுத்தான். 7 நாள் இறைவன் தான் நமக்கு பலன் கொடுத்தான். ஆஸ்பத்திரியில போய் மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு மூக்குல ஆக்சிஜனை கொண்டு போய் வச்சா அப்படிங்க எடுத்துட்டா வச்சாதான் ஒழுங்கா இருக்குது. உடனே பில் போடுறோம், பில் போடலையா? பில் போடுறோம். இன்னைக்கு மூச்சு ஒழுங்கா வாங்கிட்டு வந்திருக்குதா? புத்தி இருக்குதா? உனக்கு நுரையீரல் வேலை செஞ்சுட்டு இருக்கிற அறிவு இருக்குதா? கிட்னி வேலை செய்த தெரியுமா? டெய்லி பாத்ரூம் போயிட்டு வரும்போது சோத்திரம் எல்லாம் வரக்கூடாது, அட்லீஸ்ட் இனியில தான் சொல்லுங்க. மூத்திர குளம் அடக்காதானே தெரியும் உனக்கு கிட்னின்னா என்னன்னு. இப்ப நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிறல்ல, நீ ஏன் ஏறி மிதிக்க மாட்ட? நீ ஏன் கோயிலுக்கு வராம இருப்ப? எல்லாம் எங்கேயாவது ஒரு 9 ஓட்டையில ஒரு ஓட்டை அடைச்சாதான் அப்பான்னு உட்கார பார்வதி அம்மா மாதிரி பௌத்த வீங்கிட்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் அப்பா அப்பா அம்மா அம்மா அம்மா. இப்ப பேசுற பேச்சு அடக்க முடியல வாய. அப்படி ஏதாவது ஒண்ணு அடைச்சாதான் நீ கோயில் வருவியா? இறைவன் இவ்வளவு நல்லா வச்சிருக்கானாமா, இவ்வளவு வயசு நடக்க வச்சிருக்கிறாரு. எனக்கெல்லாம் கிழவனையும் பார்த்தா பொறாமையா இருக்குது. இந்த காலத்து கிழவனிக்கு பல்லு இருக்குது, நம்ம கிழவனால பல்லு இருக்குமா தெரியுமா உங்களுக்கு? உன் பேர பிள்ளைக்கு 60 வயசுல ஒரு பல்லு கூட இருக்கான எழுதி வச்சுக்கோ. உன் பிள்ளைக்கே இருக்காது 60 வயசுல. நான் எழுதி பண்ணேன் கேட்டேன் நான். அவ்வளவுதான். நம்ம திங்கிற சோத்து சக்கையை விட புண்ணா கூட கேவலமா தின்னுட்டு இருக்கோம். 60 வயசு வரைக்கும் பல்லு இருக்கிறதே பெருசு. ஆனா அந்த காலத்துல இருக்கிற அம்மாக்கெல்லாம் பாருங்க 80 ஆனா கூட வாயில என்ன குறையல. அது முறுக்கு கடுக்கு முறுக்குங்கிறது நான் முறுக்கு தின்னா பரவாயில்லைங்க. ஏன் இங்க ஒண்ணு காணா, இங்க ஒண்ணு காணா, அங்க ஒண்ணு காணா, எங்க போய் குத்திட்டு கிடக்குறது? அப்ப ஆண்டவன் இதெல்லாம் கொடுத்துருக்கிறானே, அவனுக்கு நன்றி செலுத்தும்படியாகத்தான் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம காணிக்கை செலுத்துகிறோம். அதனால மனப்பூர்வமான அந்த காணிக்கை, நம்ம காணிக்கைனா அதான் விஷயம். நன்றி காணிக்கை நம்ம கடவுளுக்காக செலுத்துகிறோம். அது அந்த கருத்தை ஜெபம் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சில காரியங்களை சொல்றேன். அது என்ன அப்படின்னா, ஒரு வசனத்தை வாசிங்க, மத்தேயு 11:12. இந்த ஒரு ஃபேன் ஆகணும். 11:12 சரி வாசி. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வார்கள். இங்க கவனிக்கலாமா? என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்குதான். சரி, அது ஆண்டவனே வச்சுக்கலாம். பரலோக ராஜ்யத்தை அந்நாள் உலகம் தோன்றால் முதற்கொண்டு பலவந்தம் பண்ணப்படுகிறது. அப்படின்னா கட்டாயப்படுத்தப்படுகிறது. நீ இறைவனை தெரிஞ்சுக்கோ, இறைவனை தெரிஞ்சுக்கோ, இறைவனை தெரிஞ்சுக்கோ, இயேசுவை தெரிஞ்சுக்கோ. ஓகே, பலவந்தம் பண்ணப்படுகிறது. இப்ப நான் பிரேமா சிஸ்டரை பலவந்தம் பண்ணா பிரேமா சிஸ்டர் அதை பிடிச்சிக்கணுமா, நான் பிடிச்சிக்கணுமா? ஆனா வசனம் என்ன சொல்லுது? பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறவர்கள், பண்ணப்படுகிறவர்கள் அல்ல, பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். கைகளை தட்டுங்களேன், நான் அர்த்தத்தை சொல்றேன்.
அவன் புடிச்சுக்கிட்டானா இல்லையா அது தெரியல சார், அதுக்கு கேரண்டி கிடையாது. ஆனா ஒண்ணு கேரண்டி கொடுக்குறேன், எவன் ஒருத்தன் பலவந்தம் பண்றானோ அவன் ஒருவனுக்கு எதை ஒருத்தன் பலவந்தம் பண்ணனோ அதை இவன் பிடிச்சுக்குவான்னு கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம பாருங்க, நம்ம பரலோக ராஜ்யத்தை பத்தி ஆண்டவரை பத்தி பலவந்தம் பண்ண ஏத்துக்கோன்னு சொல்ல நம்மளுடைய ரட்சிப்பை தேவன் ஊர்ஜிதப்படுத்துகிறார். நான் ரட்சிப்பை பத்தி நான் பேச கிடையாது. இப்ப இன்னொரு வருஷம் வாசிங்க, நான் போறேன். மார்க் 7:27 3 வசனம் சொல்றேன், 3க்கு ஒரே அர்த்தம். மார்க் 7:27 இயேசு அவளை நோக்கி எல்லாரும் சொல்லுங்க, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? அப்பத்தை சுட்டா அந்த வீட்டுக்கார எஜமா வந்து என்ன செய்வான்? முதல் பிள்ளைங்களுக்கு தானே போடுவான். இல்ல நாய்க்கு போட்ட மிச்சத்தை பிள்ளைக்கு போடுவானா, இல்ல பிள்ளைக்கு போட்ட மிச்சத்தை நாய்க்கு போடுவானா? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, முதல் பிள்ளைங்க திருப்தியா சாப்பிட்டோம். திருப்தியா மிச்சம் இருந்தா நான் யாருக்கு போடுறேன் இப்படின்னு ஆண்டவர் வந்து ஒரு பெண் சுகம் கேட்டு வரும் பொழுது அவளை நாயாக தேவன் கற்பனை செய்து அவரை தொழுது கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளாக பாவித்து முதல் சுகம் என் பிள்ளைகளுக்கு தான் தருவேன், 2வது மிச்சம் மீதி இருந்தா உனக்கு நான் தரேன், எனக்கு என் பிள்ளைங்க தான் முக்கியம்னு கரெக்டா சொன்னார். கை தட்டுங்க, எனக்கு என் பிள்ளைங்க தான் முக்கியம். நீங்களும் சொல்லுங்க, எனக்கு என் பிள்ளைங்க தான் முக்கியம், எனக்கு என் பிள்ளைங்க தான் முக்கியம். அது போல ஆண்டவருக்கு நான் பிள்ளையா இருக்கேன், ஆண்டவருக்கு நான் முக்கியம். கை தட்டுங்க, ஆண்டவருக்கு நான் தான் முக்கியம், ஆண்டவருக்கு நான் தான் முக்கியம். அப்ப முதலாவது பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். முதல் யாருங்க? இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டுக்க போறேங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போறாரு, உங்களுக்கு செய்யறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. செய்யணும், செய்ய வைக்கிறதும் கையில் இருக்குது. கவனிமா, தூங்காம கேளுங்க. அடுத்த வாரம் இந்நேரத்தில் நடக்கிற இந்த கூட்டத்துல, அந்த கூட்டத்துக்கு பிறகு நம்ம விசுவாசிகளுக்கு அநேகருக்கு கர்த்தர் சுகத்தை தரப்போகிறார். தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், கைகளை தட்டுங்க. முதல் விடுதலை என் பிள்ளைங்களுக்கு, முதல் விடுதலை என் பிள்ளைங்களுக்கு, அப்ப முதலாவது பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். நீ யாருக்கா, நீ ஊருக்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்கல, முதல் கர்த்தர் உன்னை விசிட் பண்றார், முதல் கர்த்தர் உன்னை சொல்றார். உன் குடும்பத்தை தேவன் தொடுகிறார், உன் சரீரத்தை கர்த்தர் சொல்றார், உன் வேலையை கர்த்தர் தொடுகிறார், உன் பிசினஸை கர்த்தர் சொல்றார். முதல் ஆசீர்வாதம் உனக்கு, முதல் ஆசீர்வாதம் உனக்கு, முதல் ஆசீர்வாதம் உனக்கு. பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறேன் பிள்ளையே, நீ பரலோக ராஜ்யத்தை நீ பிடித்துக் கொள்வாய். அவன் பிடிச்சுக்கிறானோ இல்லையோ, நீ பிடித்துக் கொள்வாய். முதலாவது என் பிள்ளைங்களை நான் திருப்தியாக்க போறேன், முதலாவது என் பிள்ளைகளை நான் சுகமாக்க போறேன், முதலாவது என் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம், அப்புறம் தான் என் பிள்ளைங்க ஜெபம் பண்றவனுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. யோபு 42:10 நான் சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. சும்மா வெறும் கைத்தட்டல் அல்ல இந்த விஷயம். யோபு 42:10 வாசிங்க. 3 ஒரே வசனம். யோபு தன் சிநேகிதனுக்காக விண்ணப்பம் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கைகளை தட்டுங்க, நான் நன்றி சொல்றேன். யோபுவுக்கு இருந்த உபத்திரவம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, மகா உபத்திரவம். உலகத்திலேயே எந்த மனிதனும் படக்கூடாத உபத்திரவத்தின் ஊடாக, நஷ்டத்தின் ஊடாக, கண்ணீரின் ஊடாக, நிந்தையின் ஊடாக, அவமானத்தின் ஊடாக, இழப்பின் ஊடாக, பெற்ற 10 பிள்ளைகளை ஒரே நாள தூக்கி கொடுத்து அத்தனை சொத்தி இழந்து அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த வேலையில இவன் ஒரு புண்ணிய காரியத்தை செஞ்சான். என்ன தெரியுங்களா? இவன் சிறையிருப்புல இருந்ததான வேலையில, சிறையிருப்புனா ஜெயில்னா அந்த கஷ்டத்தோடு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. இவன் இவ்வளவு வேலையில் இருக்கும்போது ஒரு காரியம் செஞ்சான். என்ன தெரியுமா செஞ்சான்? சிறையிருப்பிலே இருக்கிற தன்னுடைய நண்பர்களுக்காக இவன் சிறையிருப்பில் இருந்து கொண்டு இவன் ஜெபித்ததுனால கர்த்தர் சொன்னாரு, யோபு தன் சகோதரனுக்காக விண்ணப்பம் செய்த போது, கவனிக்கணும், சகோதரனுடைய சிறையிருப்பை தேவன் திருப்பினார் என்று வசனம் சொல்லல, யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். கைகளை தட்டுங்க. இந்த 30 நாளா நீங்க உண்மையாகவே உங்க சொந்த முதலில் ஜெபிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கிடைப்பது சத்தியம், 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 சத்தியம். நீ ஜெபம் பண்ணி, இப்ப கூட ஜெபம் பண்ணி விட்டுறாத.
மனப்பூர்வமா ஜெபம் பண்ணு. ஆண்டவரே அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே அவன் குடும்பம் நல்லா இருக்கணும், ஆண்டவரே அவன் புள்ள படிக்கணும், ஆண்டவரே அவன் செத்தர கூடாது, அவன் தீர்க்காயசா இருக்கணும் அப்படின்னு மனப்பூர்வமா இந்த 30 நாள் நீ ஜெபிச்சது உண்மைன்னா கர்த்தர் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். இத்தனை ஆண்டு காலமாக நீ பிரச்சனைக்குள்ளாக கடந்திருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். போன வாரமே தீர்க்க சொல்லியிருக்கிறேன், இந்த வாரமும் கூட நடக்க போறது நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க ஜெபிச்சது உண்மைன்னா நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள போறீங்க. நான் இதுல இருந்து என்ன சொல்ல வந்தேன்னா, முதலாவது இந்த கூட்டத்துக்கு பிறகு உங்க சரீரத்துல விடுதலை கிடைப்பதை நீங்க முதலாவது மேடையில சாட்சி சொல்லணும். நீங்க எத்தனையோ நாள் கழிச்சு குளிச்சு விட்டுருக்கலாம். மூட்டு வலி 10 வருஷமா இருக்குது, இருமல் 15 வருஷமா இருக்குது, அது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு கர்த்தர் அங்க ஆணில அடையக்கூடிய ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நீ இன்னொருத்தருடைய சிறையிருப்புக்காக நீ வேண்டினாய் அல்லவா, நீ இன்னொருத்தரை பலவந்தம் பண்ணினாய் அல்லவா, ஆகவே உனக்கு நான் அதை தருகிறேன். அவன் நல்லா இருக்கு, நீ ஜெபிச்சியா இல்லையா? ஹலோ, ஜெபம் பண்ணிருக்கணும். அவன் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, என் மாமா நல்லா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, நீ ஜெபம் பண்ணணும். அவன் பிள்ளைய பத்தி நீ பிள்ளைய பத்தி நீ ஜெபம் பண்ண பத்தியா? அதனால கர்த்தர் உனக்கு 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர அவர் மன விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். அப்படின்னா முந்தி பிள்ளைங்க திருப்தி அடைய போறாங்கன்னு அர்த்தம். ஒண்ணுமே ஜெபம் பண்ணாம கையை சும்மா உட்காந்து சும்மா ஒருத்தனையும் கூட்டிட்டு வராம போனீங்கன்னா நீ எப்பயும் போல இடுப்புல தான் இருக்கு, மூட்டு வலி மூட்டுல தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா நான் ஆண்டவர் அந்த வழியை 2ஆக்கி போடுவேன். ஏன் ஜெபிக்கலன்னு கரெக்டா ஜெபம் பண்ணி காரியத்தை செய்யுங்க. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். யாக்கோபு 4:7 யாக்கோபு 4:7 வாசிட்டு முடிக்கலாம். யாக்கோபு 4:7 இதுக்கு போறது பண்ணி ஒரு சின்ன காரியம், ஒரு கதை சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறேன். அதுக்கு சம்பந்தம் இல்லை, அதை நான் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். குருட்சேத்திர யுத்தம் நடைபெறுகிறது. இன்னும் ஒண்ணு சொல்ல விட்டேன் தெரியுங்களா? நான் எங்க மாமா கிட்ட போய் சேலத்துல போய் வாங்கன்னு கூப்பிட்டான்ல, அவங்க எனக்கு ஒரு பத்திரிக்கை வச்சு நீங்க வாங்கங்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை டேட் இங்க இருக்குது. என்ன கிழமை? பந்திஸ்டர் படிங்க. என்ன கிழமை? கண்ணு தெரியாதா பாங்க. சண்டே. என்னைக்கு? இன்னைக்கு. சாரி நாளைக்கு. சாரி முஸ்லிம் சொல்லிட்டேன். நாளைக்கு நீங்க வாங்க, இறைவனை தெரிஞ்சுக்கோங்க. 1ஆம் கிளாஸ்ல நிக்காதீங்க, மேல் படிப்பு படிங்க. சரி, கவனிங்க. குருட்சேத்திர யுத்தம் நடக்கிறது. பகவத்கீதைக்கு நான் மறுபடியும் போறேன், புரியுதுங்களா? அப்ப சூரியனுக்கு பிறந்த குந்திக்கும் சூரியனுக்கும் பிறந்த புள்ள கர்ணன் உட்காந்துட்டு இருக்கிறான் எதிர்பக்கத்துல. கூட பிறந்த தம்பியை கொள்றதுக்கு நிக்கிறான். அர்ஜுனுக்கு நேரா குறி வைக்கிறான். குறி எங்க வைக்கிறான்? கழுத்து குறி வைக்கிறான். சாரதி சொல்றான், கழுத்தை நெஞ்சுக்கு வைக்கிறான். குறிய இவன் சொல்றான், நானே பொட்டப்பேல உன்னைய மாதிரி வில்வத்தை கத்துக்கிட்டேன். நானு நெஞ்சில குறி வைக்கிறவன் தன்னம்பிக்கை இல்லாதவனா. ஏன்னா இங்க தப்புனா இங்க தப்புனா இங்க தப்புனா இங்க தப்புனா இங்க குத்துமா. வடிவேல் மாதிரி இங்க விட்டா எங்கேயோ போதில்ல, 23 நம்பிக்கையாச்சு மாதிரி. அந்த மாதிரி நினைச்சிட்டலடா, என் குறி தப்பாது. நான் நெஞ்சு குறி வைக்கிற கோலை அல்ல, வீரனுக்கு இப்ப வீரன் நான் எங்க குறி வைப்பேன்? அவன் கழுத்து எனக்கு வேணும்னு கழுத்து குறி வைக்கிறான். கத்தி வந்துகிட்டு இருக்குது. இப்ப இவனால தப்பிக்க முடியல அர்ஜுனனால. நான் என்ன செய்ய போறேன் கண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. கவனிங்க. அப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்யறாரு? ரதத்தை ஒரு அமுக்கினாராம். என்ன செய்யறான்? ரதம் எவ்வளவு அடி கீழே போயிடுச்சு தெரியாதா? ஒரு அடி 3/4 அடி கீழே போயிடுச்சு. 3/4 அடி. இவன் என்ன வச்சிருக்கான்? தலையில கிரீடம் வச்சிருக்கிறான். இவர் அமுக்கின உடனே கழுத்துக்கு வந்த கத்திப்பு எங்க போச்சு? கிரீடத்துக்கு போச்சு. அதனால ஒரு பழமொழி வந்துச்சு, தலைக்கு வந்தது தலப்பாயோட. நம்ம கிறிஸ்தவ மக்கள் என்ன சொல்றாங்க? ஏமா கோயிலுக்கு வரல? என்னங்க சாமி, கண்ணே கண்ணு பொண்ணே பொண்ணு ஒரே ஒரு தலப்பா வச்சிருந்தேன், அந்த தலப்பாய் தூக்கிட்டு போயிட்டாரு சாமி. உன் கோயில் கூட என் தலப்பா, என் தலப்பா தூக்கிட்டு போயிட்டாருங்க ஏசுனாரு. தலப்பாய காப்பாற்ற முடியல உன் சாமி என்ன செய்ய போகுது? அதனாலதான் உன் கோயிலுக்கு வரல.
இப்போ ஒரு கேள்வி, 3/4 அடி அமுக்குனாரு, ஒரு இன்னொரு 3/4 அடி அமுக்கியிருந்தா, இன்னொரு 1/2 அடி அமுக்கியிருந்தா, வெயிட் பண்ணுங்க, இல்ல அமுக்கி இருந்தா, அமுக்காமல் சொன்ன போயிருக்கும், அமுக்கி இருந்தா சொல்லுங்க, அமுக்கி இருந்தா பதில் கரெக்டா சொல்லுங்க. 3/4 அடி அமுக்கினவர் 1.25 அடி அமுக்கி இருந்தா என்ன இருக்கு சொல்லுங்க? கிரீடம் போயிருக்காதுன்னு சொல்லுமா? கிரீடம் போயிருக்காது. அப்பன்னா ஆண்டவன் முட்டாளா? ஏன் 3/4 அடி அமுக்கிறவன் 1.25 அடி அமுக்கிறது கஷ்டமா? அவனுக்கு காலைல திங்காம மாட்டாரா? நீ மாதிரி அமுக்க முடியாது ஆண்டவனால? அமுக்க முடியும்ல. ஏன் 3/4 அடியில் அமுக்கனா? கணக்கு. அந்த கணக்கு தான் என்ன கணக்குன்னு கேட்கிறேன். சஞ்சாய்க்காமா அதான் என்ன கணக்குன்னு கேட்டேன். அப்படின்னா சரி கணக்கு தட்டுங்களா? உன் கழுத்துக்கு உன் எதிரி குறி வச்சிட்டு இருக்கிறான்டா, உனக்கு ஒரு ஆபத்து சூழ்ந்து இருக்கிறது, உன்னை இறைவனாகிய நான் தான் காப்பாத்தினேன்னு உனக்கு தெரிய வைக்கிறதுக்காக ஒரு தொப்பையை மாத்திரம் நான் தூக்கிட்டு போயிருக்கிறேன். அதுவும் தூக்குறேன்னா உனக்கு அம்பு வந்ததுன்னு தெரியாது, அம்பு பறந்ததுன்னு தெரியாது, அவன் விட்டதுன்னு தெரியாதுடா. உனக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது, அந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக இந்த சிறிய இழப்பை நான் உனக்கு அனுமதித்தேன் என்று இறைவன் சொன்னா, நீ ஜாக்கிரதையா இருந்து சொன்னா, இறைவன் ஏன் என் கோழியை தூக்கிட்டு போயிட்டான், ஏன் ஆட்டை தூக்கிட்டாங்க? அது உனக்கு வந்தது அந்த வேட்டு, உசுருக்கு வந்த வேட்டை ஆண்டவன் திசை திருப்புகிறான். ஒரு நாள் ஏசாமி ஒரு பேயை போய் விரட்டினார். அவனுக்குள்ள 6000 பேய் இருக்கு. எத்தனை பேய்? ஒருத்தனுக்குள்ள 6000 பேர். ஆண்டவர் போன்னு சொன்னேன், அவன் போறான். அப்ப அவன் என்ன கேட்கறான்? நான் போறேன்னு கேட்கணும். அவன் என்ன தெரியுமா கேட்டான்? இந்த பன்னி கூட்டம் நிக்குதாங்க, இந்த பன்னிக்குள்ள நான் பூந்துக்கிட்டுமா அப்படின்னு பர்மிஷன் கேட்கறான். பூந்துக்கோன்னு சொன்னோன்னே கிட்டத்தட்ட 2000 மணிக்கு மேல இருக்குது. ஒவ்வொரு பன்னிக்குள்ளையும் 3 பேய் பூந்துச்சேன்னு தெரியாது. அத்தனையும் பேய் பூந்துக்கிட்டு கடல்ல அந்த மேட்டில் வந்து கீழே குதிச்சா கடலாம், அப்படியே போயிட்டாராம். அங்க போய் கடல்ல குதிச்சு போச்சு, செத்து போச்சுன்னு பைபிள் சொல்லுது. சரி கவனிங்க, ஆண்டவர் கேட்டே அந்த பெர்மிஷன் கேக்குதா இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேக்குதா இல்லையா? இப்ப நீ ஆண்டவருடைய புள்ள பிந்து, நான் உனக்கு ஒரு வேட்டு வைக்கிறேன்னு பிசாசு சொல்றான், கர்த்தர் வைக்க கூடாதுங்கிறாரு. அப்ப நான் வெளியே போறேன்னு சொல்றவன் என்ன கேட்கறான்? சரி அவன் ஆட்டையாவது தூக்கிட்டு போறேன் விடுங்கண்ணா, ஆட்டையாவது கோழியாவது தூக்குறேன் விடுங்கிறாரு. அவன் கேட்கறான், அவன் ரத்த காட்டாரி பிசாசு, ரத்தம் தான் பிடிக்கும் அவனுக்கு. சரி போ அப்படின்னு விட்டா, ஒரு கோழி செத்து போச்சுன்னா நீ அழுதுகிட்டு இருக்கிற. அது ஏன் கர்த்தர் செய்றாருன்னா, அதான் தலைப்பாயோட போனதுக்கு அர்த்தம். உனக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது, உன் ஆபத்துல இருந்து உன்னை இறைவன் பாதுகாக்கிறான். நீ இன்னும் கொஞ்சம் உஷாராரு, ஜாக்கிரதையாரு, ஜபத்துல ஒழுங்காரு, போக்குவரத்துல ஒழுங்காயிரு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த சின்ன சின்ன வேலை. அதை விட்டுட்டு ஏன் போச்சான்னு கேட்காத. புரியுதுங்களா? சரி, இப்ப யாக்கோபு 4:7 எல்லாரும் சொல்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்ப பிசாசு உன்னை விட்டு ஓடி போவாங்கிறதுக்கு தேவன் 2 காரணம் சொல்றாரு. 2 காரியம் நீ செய்யணும். 1 தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், 2 பிசாசுக்கு ஏத்து நிக்கணும். நான் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா மாத்திரம் பிசாசு போகாது, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா மாத்திரம் பிசாசு போகாது, அவனை நம்ம ஏத்து நிக்கணும். என்ன ஏத்து நிக்கிறதுனா ரைட்டு. பிசாசை எப்படி ஏத்து நிப்பீங்க? பிசாசை எதிர்த்து நிக்கிறதுனா என்ன அர்த்தம்? இப்படியா? ஜபத்திலையா? பிசாசுனா என்ன அழகா சொல்லுங்க. அது தஞ்சா ஏத்து நிக்க முடியும். பிசாசுனா எது? அப்புறம் தான் ஏத்து நிக்க முடியும். புரியுதா புரியலையா? பிசாசுக்கு ஏத்துனா அப்ப பிசாசுனா என்னன்னு தஞ்சா ஏத்து நிக்க முடியும். பிசாசுனா என்ன? நான் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் சொல்லுறேன், கத்துக்கோங்க. பிசாசுன்னு சொன்னோடனே கண்ணங்கரையான்னு இருப்பான், ஜடாமுடி வச்சிருப்பான், நெத்தில ஒரு கண்ணு இருக்கும், தலையில ஒரே ஒரு கொம்பு இருக்கும். எங்க அம்மா பயம்பத்தின மாதிரி நீங்க நினைச்சுக்காதீங்க. பிசாசு இன்னைக்கு அவன் கடவுளை போல அவன் ஆவியாக இருக்கிறான். அவனுக்கு உருவம் கிடையாது, பயப்படாதீங்க. அவனால நீங்க செத்து போயிட்டீங்கன்னா 1 டம்ளர் ஜூஸ் குடிக்க முடியுமா? ஏன்? உங்க உடம்பு நீங்க இழந்துட்டீங்க. அது போல பிசாசுக்கு நீங்க உடம்பு கிடையாது, பயப்படாதீங்க. அவன் வந்து உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அவன் ஆவியா இருக்கிறான். சரீரத்தில் இருந்தாதான் சரீரத்தை தொடர்பு கொள்ள முடியும். அவன் ஆவியா இருக்கிறதுனால, புரியுதுங்களா, அவன் தொடர்பு கொள்ள வேண்டிய இடம் எது தெரியுங்களா? உங்களுக்குள் இருக்கிற ஒரு ஆவியிலே அவன் தொடர்பு கொள்ளுகிறான். ஆவி என்றால் உன்னுடைய எண்ணங்களிலே, உன்னுடைய சிந்தைகளிலே அவன் இடைப்படுகிறான். அப்ப பிசாசு முதலாவது ஆவியாக இருக்கிறான் என்றால் வார்த்தையாக இருக்கிறான், சிந்தையாக இருக்கிறான்,
எண்ணங்களாக இருக்கிறாங்கிறத நீங்க முதல்ல விளங்கி வச்சுக்கோங்க. பிசாசுனா என்னமோ நினைச்சுக்காதீங்க. அப்ப பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டாக்டர் பொழைக்க முடியாதுன்னு சொல்றாரு. டாக்டர் தானே சொன்னாரு. டாக்டர் படிச்ச டாக்டர் சொல்லல. டாக்டர் படிச்ச மேல ஒரு டாக்டர் இருக்கிறார்ல, அவரு முடியலன்னு சொல்ல மாட்டார்ல. அப்ப அவன் முடியாதுன்னு சொன்ன உடனே நீ என்ன செஞ்சிடக்கூடாது, ஆமா எனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. அப்படின்னா நீ பிசாசுக்கு முட்டிக்கால் போட்டுட்டேன்னு அர்த்தம். பிசாசுக்கு நீ நினைஞ்சிட்ட, முட்டி போட்டுட்ட. அம்மா ஐயா கவனிச்சுக்கோங்க, இன்னொரு 1 லட்சம் தான் நான் சொல்லி தர போறேன். ஏன்னா நீங்க புரியுற வரைக்கும் நான் விட போறது இல்லை. ஏன்னா அந்த பிள்ளைக்கு அவங்க அம்மா கரெக்டா சொல்லி கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு 2 நாளா என் நெஞ்செல்லாம் வேதனையா இருக்குது. ஒரு பக்கெட்டு என் பிள்ளைங்கள ஒரு ஆளை கூட அப்படி உருவாக்கலையே ஆண்டவரே, என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லி என் மூஞ்சி எனக்கு பார்க்கவே கனால பார்க்க எனக்கு வெக்கமா இருக்கு. ஒரு பிள்ளையை நம்ம இப்படி உருவாக்கி இருக்கிறோமா? அந்த பொண்ணு சொல்லுதா இல்லையா, பரலோகத்துல தேவன் உன்னை உண்டாக்கி அவருடைய சொத்தை நீ ஆசைப்பட்டு அவருக்கு சமமா நீ போனதுனால அவரு அங்கிருந்து உன்னை தள்ளி நீ ஆசைப்பட்டதை அனுபவிடான்னு சொல்லி பூமியில வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் உண்மை இல்ல, அவன் தான் உண்மைன்னு எவன் தெரிஞ்சுக்கிறானோ அன்னைக்கு மறுபடியும் மேலவான்னு சொல்லி உனக்காக காத்துட்டு இருக்கிறான்னு அது சொல்லுது அந்த பொண்ணு. நம்ம சொல்றோமா அந்த வார்த்தைய? பிசாசனுடைய சத்தியமே அதுதான். இன்னைக்கு பிசாசு நான் பேசிட்டு இருக்கிறேன். அவன் யாரு? தேவனால் படைக்கப்பட்ட தேவ தூதர்கள். அவன் இயேசுவுக்கு சமமாய் தன்னை உயர்த்தினபடியால் ஆண்டவரான பரலோகத்துக்கு தள்ள. அந்த நாய்க்கு பரலோகத்தை கொடுத்தனால அந்த அருமை தெரியல. நம்ம மனுஷனை படைச்சு அவனை விட கம்மி சக்தி உள்ள ஒரு மனுஷனை படைச்சு அவனை தகுதியாக்கி அவனை கொண்டு போய் சொர்க்கத்துல வைக்கணும்னா கர்த்தர் நம்மளை படைச்சிருக்கிறார். இந்த பாடம் எப்படி அவனுக்கு போச்சு? அவன் வேற விதமா இதே கதையை சொல்றானே, நம்ம சொல்லாம இருக்கிறோமே. சரி, பிசாசுனா அவன் சிந்தையாக இருக்கிறான், அவன் ஆவியாக இருக்கிறான், அவன் வார்த்தையாக இருக்கிறான். அப்ப பிசாசை எப்படி இனம் கண்டு கொள்வது அப்படின்னு சொன்னா புரியுதுங்களா? கடவுளுடைய விருப்பத்துக்கு எதிராக மாறாக உங்களுக்கு என்ன சிந்தை வந்தாலும் அந்த சிந்தை பிசாசினால் உண்டாகக்கூடிய சிந்தை. புரியுதா பாருங்க. சரி, கடவுள்கிட்ட இருந்து வரக்கூடிய சிந்தை என்ன அப்படின்னா, உங்க புள்ள நீங்க நல்லா இருக்குன்னு நீங்க விரும்புவது போல இறைவன் தான் படைத்த மனுக்குலம் நல்லா இருக்கணும், அழுகக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், விடுதலையோடு இருக்கணும், சுகத்தோடு இருக்கணும், பலத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும், 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும், எல்லாத்துலயும் நம்பர் 1 இருக்கணும். என் பிள்ளைங்க எதுக்குமே யாருக்குமே 2ஆவதா இருக்கக்கூடாது, என் புள்ள கையை கட்டக்கூடாது, என் புள்ள சம்பளம் வாங்கக்கூடாது, என் புள்ள சம்பளம் கொடுக்கணும், என் புள்ள ஒரு நாள் காய்ச்சல்ல படக்கூடாது, ஒரு நாள் வியாதியில படக்கூடாது, என் புள்ள கடன் வாங்கக்கூடாது, என் புள்ள கீர்த்தி வீட்டுல இருக்கக்கூடாது, என் பிள்ளைக்கு தும்மல் கூட வரக்கூடாது, என் பிள்ளைக்கு இருமல் கூட வரக்கூடாதுன்னு நீ விரும்புவது உண்மையானால் 1000 மடங்கு உண்மையில் கர்த்தர் கருணை உள்ளவராக இருக்கிறார். இதெல்லாம் இறைவனுடைய விருப்பம். இதுதான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்றால், நீங்க நல்லா இருக்கிறது எப்படி தேவன் விரும்புகிறாரோ தேவனுடைய திட்டங்களுக்கு தேவனுடைய சிந்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. நீங்க வாழ்ந்திருப்பீங்க, நான் வாழுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்க. நீங்க வாழ மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க பிசாசு கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்க. பிசாசு சொல்றான் நீ வாழ மாட்டேன்னு சொல்றான், நான் வாழுவேன்னு சொன்னா நீ பிசாசு என்ன செய்யற? நீயே ஏத்து நிக்கிற. உனக்கு இனிமே சுகம் கிடையாது அப்படின்னு அவன் சொன்னானா அது வரைக்கும் சுகம் டவுட்டா இருக்குது. அவன் என்னைக்கு சொல்லிட்டானோ சுகம் கன்ஃபார்ம் ஆனதுனால அவன் பயந்துகிட்டு சொல்றான் சுகம் கிடைக்காதுங்கிறான். அவன் சொல்லு நல்லா புரிஞ்சுக்காங்கம்மா, ஏற்கனவே சொல்லி கொடுத்ததான். அங்க போகாதன்னு சொன்னா அங்க ஒண்ணும் இல்லைன்னா பிசாசு உங்களை போன எனக்கு என்ன போட்டுருவோம். அங்க ஒண்ணும் இல்லைன்னா விட்டுருவோம். அங்க போகாத அப்படின்னு சொன்ன தெரியுமா, அங்க உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்காரு அர்த்தம். சரியாப்பா? உனக்கு சுகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் ஏன் கத்துறான்? என்னை மாதிரி கத்திட்டு ஏன் டீ சாப்பிடுறான்? அதான் சுகம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்ச. அவன் சுகம் இல்லைன்னு சொன்னா நீ சுகத்துக்கிட்ட வந்துட்டேன்னு அர்த்தம். கைத்தட்ட புரியுதா? புரியுதா? நீ சுகத்துக்கிட்ட வந்துட்ட. அவன் எதை இல்லைன்னானோ அப்பவே புரிஞ்சுக்கோ. ஒருத்தன ஒரு அப்பனா போலீஸ்காரன் தொலைவிட்டு வரான். இவன் போய் குதிரைக்குள்ள போய் ஒண்டிக்கிட்டான். எங்க உங்க அப்பா? நானா? ஐயோ எங்க அப்பா எங்க இல்ல, குதிரைக்குள்ள இல்ல. கரெக்டா சொல்லிட்டானா? கரெக்டா சொல்லிட்டானா? இதே முட்டாள்தான் பிசாசு சொல்றான். ஆனா உங்களுக்கு புரியல. உனக்கு சுகம் இல்லைன்னு சொன்னா சுதாரிச்சுக்கோ. சுகம் இல்லைன்னா சொல்ல மாட்டான். சுகம் இருக்கவன்னா நீ ரொம்ப கிட்ட வந்துருவா உன்னை எப்படியாவது தடுத்துடலான்ட்டு உனக்கு சுகம் கிடைக்காது அப்படின்னு டாக்டர் மூலியமா பக்கத்து வீட்டுக்காரையும் மூலியமா சொல்றான். சொன்ன நீ ஆமாஞ்சாவி போட்டுறாத.
இவ்வளவு நாளா கிடைக்குமா கிடைக்காதான்னு இருந்தேன். நீ கிடைக்காதுன்னு சொன்னதை வச்சு ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். சுகம் இங்கதான் இருக்குது. கைத்தட்டு. சுகம் இங்கதான் இருக்கு. எனக்கு சுகம் உண்டு. சொல்லுங்க, எனக்கு சுகம் உண்டு, எனக்கு பலன் உண்டு, எனக்கு ஆரோக்கியம் உண்டு. நான் வாழ்வையா, நான் சாதிப்பையா. உலகமே அழிஞ்சாலும், உலகமே சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்தாலும் நான் ராஜ சாப்பாடு சாப்பிடுவையா. நான் பிரியாணிக்கு குறவு வராதுயா. உலகம் 2011 2200 அழிஞ்சாலும் சரியா, நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும். கைகளை தட்டி என் தோட்டம் செழிக்கும். ஒரு வெங்காயம் அழுகி போவதும் இல்லை, அது காஞ்சி போவதும் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. 2013 மழைக்கு டெய்லி ஜாம் பண்ணுங்க. அற்புதமாய் மழை இருக்கணும். ஒரு நாள் மாதம் முன்னாடி பொழியணும். இந்த வருஷத்துல 2013 மாதிரி மழை பெய்தவே இல்லை என்று சொல்லத்தக்கதாக தேவன் சீரோசேனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கைகளை தட்டி இப்படி ஒரு வருமானத்தை நீங்க பார்த்திருக்கவே கூடாது. இப்படி ஒரு சந்தோஷத்தை நீங்க அனுபவிச்சிருக்கவே கூடாது. இப்படி ஒரு விடுதலையை நீங்க அனுபவிக்கிறாத ஒரு ஆண்டு 2013வது ஆண்டு. உன் வாழ்க்கையில பொன்னேட்டில் எழுதப்பட வேண்டிய ஒரு ஆண்டு. திருப்புமுனையின் ஆண்டாய் கர்த்தர் முடிசூட்டி தருவார் போகிறார். ஒரே ஒரு விஷயம் உங்க வாயால பாருங்க, நோட்ஸ் எழுதிக்கோங்க. 3 விஷயத்துல நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியணும். 3 விஷயத்துல பிசாசுக்கு ஏத்து நிக்கணும். ஏற்கனவே சொல்லி கொடுத்தா நான் சொல்றேன். 1 சொல், என் சிந்தை, சொல், செயல். சிந்தை சொல்லுங்க, அல்லது எண்ணம், சொல், செயல். 3 விஷயத்துல பிசாசுக்கு ஏத்து நிக்கிறோம். முதல்ல எங்க நிக்கிறோம்? சிந்தல நிக்கிறோம். அவன் உனக்கு இல்லைன்னு சொன்னா அதை ஏத்துக்கொள்ள கூடாது. உனக்கு விடுதலை இல்லைன்னா நீ கேட்கக்கூடாது. உன் பையன் உருப்பட மாட்டான்னா கேட்கக்கூடாது. உன் பையன் படிக்கல, அவன் பக்கத்துக்காரன் பையன் படிச்சிருக்கிறான், அதனால அந்த சம்பளத்தை உன் பையன் வாங்க முடியாதுன்னு சொல்லுவான். நியாயம் தானே? அவன் சொல்லிட்டானா உன் மகன் சம்பாதிக்கிற நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். கைத்தட்டை விடாத, என் மகன் சம்பாதிப்பான்னு சொல்லு. புரியுதா புரியலையா? உன் மகன் சம்பாதிக்காட்டி அவன் வாயை பொத்திட்டு இருப்பான். அதான் ஒண்ணு இல்லையா உங்ககிட்ட, உன் மகன் கிட்ட. உன் மகன் சம்பாதிக்க போறான் அப்படின்னு தெரிஞ்சதுனால உன் மகன் சம்பாதிக்க மாட்டான்னு சொல்றான் பக்கத்துக்காரி மூலியமா. ஆமாங்க அப்படின்னா போச்சு. எப்படி ஒரு புள்ளைய கொண்டாந்து நீ அம்மா கிட்ட போறியா, நீ அப்பா கிட்ட போறியான்னு கேட்கும்போது நான் அம்மா கிட்ட போறேன் அப்படின்னா எப்படி அம்மா கிட்ட அமிச்சானோ அது போல ஆண்டவர் ஜெயிப்பேன்னு சொல்றாரு, பிசாசு தோப்பேங்கிறான். இப்ப ஊவாயிலிருந்து என்ன வருதுன்னு பாக்குறாரு. பக்கத்துக்காரி மூலியமா உன் மகன் தோப்பான்னு சொல்றான். ஆமா என்ன செய்யறது, அவன் படிச்சிருக்கிறான் சம்பாதிப்பான், என் மகன் படிக்கலையே நீ சொல்லிட்டா போச்சு. புரியுதா புரியலையா? சொல்லவே சொல்லாத. 2013 நானா பார்க்க போறோம். கைத்தட்டுங்க, ஜெயிக்கத்தான் போறோம். நான் சேலஞ்சு பண்றேன். இந்த சபையை விட்டு பின்மாறி போன அத்தனை பேரும், சபை மாறி போன அத்தனை பேரும் என் சபைக்கு வர போறாங்க. நான் விட போறது கிடையாது. என் சொந்தத்தையும் நான் கொண்டு வரேன். நான் சோறு திங்க மறந்தால் என் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க மறக்க மாட்டேன்னு கர்த்தர் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அவ்வளவு மனவேதனை எனக்குள்ள இருக்கிறது. நான் விட்டது தப்பாண்டவரே, நான் ஏமாந்துட்டேன் சொல்லி கர்த்தர் அழுதுட்டு இருக்கிறேன். நான் ஆண்டவரே நான் விட்டதால அந்த புள்ளை கிட்ட நீங்க பேசிட்டு இருக்குது. நான் விட்டதுனால அந்த புள்ளை கிட்ட பேசிட்டு இருக்கிற ஆண்டவரே, நீ சொல்லி கொடுத்தியா உன் புள்ளைய? நீ அந்த புள்ளைய நீ உருவாக்குனியா? நீ உருவாக்கல. உங்க அக்கால நீ உருவாக்குனியா? 10 வருஷம் முன்னாடி கிருஷ்ண பரம்பரை கும்பிட்டாங்களா? இல்ல சார், 10 வருஷம் முன்னாடி நல்லா சார் இருந்தாங்க. நான் உங்களுக்கு அவசரமான ஒரு செய்தி சொல்றேன். இப்படி ஒருத்தங்க போய் ஒரு மதத்துல போய் வைராக்கியமா ஒற்றத்துக்கு முன்னாடி நீங்க ஆண்டவரை பற்றி அவனுக்கு சொல்லிவிட வேண்டும். ஆண்டவரை பற்றி விதைச்சு வைங்க. ஒரு கதையை சொல்லிட்டு ஜாம் பண்ணி முடிக்கிறேன். ஒரு ராஜா என்ன செஞ்சிருக்காரு, அக்பர், பீர்பால்ங்கிற ராஜா ஒரு பானைக்குள்ள யாரு பூசணிக்காய் போட்டு கொண்டு வரீங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. பானைக்குள்ள பெரிய பூசணிக்காய் இருக்கு. எல்லாம் வாயு போற அளவுக்கு உள்ளுக்குள்ள போட்டு 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 கொண்டிருக்கிறான். எல்லாத்துக்கும் ஒரே சைஸ் பானைன்னா அது வெளியே வந்துருது. ஏன்னா அது உள்ளுக்குள்ள போற மாதிரி தான் பானையை போட்டான். இந்த அக்பர் என்ன செஞ்சாரு, எல்லாம் போட்டி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன பூ பிஞ்சா இருக்கும் போதே என்ன செஞ்சிருக்காரு, அந்த பானைக்குள்ள என்ன போட்டாரு. இது இப்போ 1 வாரம் 10 நாள் வளருது. இப்ப நல்லா பெருசாயிருச்சா, இப்ப காம்பு அறுத்து கொண்டு போய் கொடுத்தாரு. நல்லா கவனிங்க, இந்த தத்துவத்தை கண்டுபிடிச்சுக்கோங்க. நம்ம எங்க தப்பு பண்றோம்னு பாருங்க. எப்படி புள்ளைய வளர்க்கணும்னு நான் சொல்லித்தரேன். அவன் இருதயம் பெருசான பிறகு நீ அதை விட பெரிய ஒரு பூசணிக்காய உள்ளுக்குள்ள திணிக்க கூடாது. அவன் இருதயம் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அந்த பிஞ்சா இருக்கிற உள்ளத்துல நீ ஏசுநாதர்ங்கிற விதையை நீ விதைச்சிட்டா அவன் செத்தாலும் வெளியே வராது. அதான் ரகசியம். வளர விடக்கூடாது, முத்த விடக்கூடாது. அதான் சொல்றேன், யாரும் விதைக்கிறதுக்கு முன்னாடி நீ விதைச்சிரு. யாரும் விதைக்கிறதுக்கு முன்னாடி நீ விதைச்சிரு. ஒரு நாளை வீண் பண்ணாதீங்க. சரி, இப்ப விளைச்சானே பயப்படாத. அவன் எத்த பெரிய காட்டையும் அழிக்கக்கூடிய சக்தி இறைவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது.
சத்தியம் ஜெயிக்கும், வாய்மையே வெல்லும். அவன் அரண்மனையை கட்டினாலும் சரி, அவன் இமயமலையை கொண்டு நிறுத்தினாலும் சரி, இந்த மலை எனக்கு முன்னாடி பெரிய பர்வதமே, செருபாபேலுக்கு முன்பாக நீ எம்மாத்திரம் என்று சொன்னது போல அபிஷேகம் பண்ணப்பட்ட என் மீது எனக்கு விரோதமாக என் அக்காவோட குடும்பத்தில் எழுப்பி வைத்திருக்கிற மலையே, இந்த இன்னொரு அக்காவோட குடும்பத்தில் எழுப்பி வைத்திருக்கிற மலையே, நீ எம்மாத்திரம், உன்னை தவிடுபடி ஆக்குகிறேன், உன்னை அட்ரஸ் இல்லாமல் ஆக்குகிறேன். நீ இப்பொழுதே நீ புறப்பட்டு நீ சமுத்திரத்தில் தள்ளப்படும் முகவரி இல்லாமல். இந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எவனும் ஜெயிக்க முடியாது. எத்தனை ஆண்டு காலம் இருள் இருந்தாலும் சூரியன் வந்த அடுத்த செகண்ட் அந்த இருள் ஓடியே ஆக வேண்டும். அவன் எத்தனை ஆண்டு காலம் அறியாமலே இருந்தாலும் ஆண்டவரை பற்றி வெளிச்சம் போகும்போது அங்கே வெளிச்சம் வந்தே ஆக வேண்டும். இருளுக்கு அதிகாரம் இல்லை. நம்ம ஜெயம் எடுக்க போறோம். அவங்க தத்துவம் பேசி கர்த்தரை நிரூபிச்சுட்டு, கடவுளை நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லிட்டேன், இந்த தத்துவம் நான் பேச மாட்டாண்டவரே, நீர் என்னோடு இருப்பதை, நான் வணங்குகிற தேவன் மெய்யான தேவன் என்பதை நீர் ஒருவரே நிரூபிப்பீராக. உங்களுடைய வல்லமை வெளிப்படுவதாக, ஆண்டவரே உங்களுடைய ஞானம் வெளிப்படுவதாக. உங்க சொந்த பந்துகளுக்காக இப்ப இருந்தே தீவிரமா ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு மாசம் நீங்க எப்படி ஜெபம் பண்ணீங்களோ, அல்லது இந்த ஒரு வாரம் எப்படி ஜெபம் பண்றீங்களோ, அதே போல இந்த ஜெபத்தை நீங்க நிறுத்தவே கூடாது. அவங்க ரட்சிப்பான் நம்மளான்னு பார்க்க போறோம். நாம குடும்பமே சபைக்கு வரணும். கைத்தட்டு. பிசாசுகிட்ட தாரவாத்து கொடுத்துடாதீங்க. பிசாசுகிட்ட தாரவாத்து கொடுத்துடாதீங்க. எந்த மருமகன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாம்னு சொன்னாரோ அந்த மருமகன் முதலாவது ஞானஸ்தானம் எடுக்கணும். எங்க அக்கா வீட்டுக்காரு நான் கூப்பிட்ட உடனே நானும் வரமாட்டேன் அவளும் வரமாட்டா அப்படி சிரிச்ச உடனே என் நெஞ்சு சுக்குனோட உடைஞ்சது. என்னன்னு தெரியல, நானும் மனுஷன் தானே, எனக்கு சுக்குனரா போச்சு. சீ, இந்த ஆள்கிட்ட இவ்வளவு நாள் பேசி விட்டோம், சீ அப்படின்னு போச்சு. நான் அப்படி நான் உலகத்துல என் வாழ்க்கையில யாரையும் வெறுத்ததில்லை. அன்னைக்கு எங்க அக்கா வீட்டுக்கார வெறுத்தேன். அப்ப வேணி சொல்லிச்சு, பாருங்க கடவுள் தான் பேசினாரு வேணி மூலியமா. ஏன் பயப்படுற, உங்க அக்காவும் இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க, உன்னை யாரெல்லாம் ஏத்து பேசினாங்களோ அவங்களெல்லாம் நீ கொண்டு வந்தது போல இவர் இவ்வளவு வீராப்பா பேசுறல, இந்த குடும்பத்தை கர்த்தர் தொடுவாரு அப்படின்னு. இந்த குடும்பத்தை கர்த்தர் தொடுறாரு. இப்ப நான் சொன்ன அதே பார்முலா படி பிசாசு இப்படி காமிச்சானாவே அவங்க எல்லாத்தை விட அவங்கதான் ஆண்டவர்கிட்ட இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் சோர்த்திங்க மறப்பேன், ஆனா என் அக்கா புருஷனுக்காக நான் ஜெபம் பண்ண நான் மறக்க மாட்டேன். ஆண்டவரே நீ உண்மையான தெய்வம்னா, நீ உண்மையான தெய்வம்னா அவங்க ஏன் சர்ச்சுக்கு வர வேணாம், ஆனா தெய்வத்தை அவங்க கண்டுபிடிச்சாகணும், நீ வெளிப்பட்டாகணும், நீ அவங்களோட பேசி ஆகணும் என்று நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். கர்த்தர் செய்வார், கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். இப்ப தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், பிசாசுக்கு ஏத்து நிக்கணும்னா புரியுதுங்களா? 2013 எப்படி இருக்க போறோம்? செழிப்பா இருக்க போறோம், சந்தோஷமா இருக்க போறோம், சௌக்கியமா இருக்க போறோம். ஆஸ்பத்திரிக்கு போகாத ஆண்டு. ஆளுக்கு ஒரு பேர் சொல்லுங்க. அப்புறம் என்ன ஆண்டு? ஆளுக்கு ஒன்று சொல்லுங்க. சந்தோஷத்தின் ஆண்டு. அடுத்த ஆள் சொல்லுங்க. சமாதானத்தின் ஆண்டு, மகிழ்ச்சியின் ஆண்டு, வெற்றியின் ஆண்டு. எல்லாரும் கண்களை மூடுங்க, கைகளை கட்டி 2013 போயே பாருங்க. 2013 பாருங்க. தீர்க்க தரிசனத்துக்காக காத்திருக்காதீங்க. நீங்க தான் உங்க வாழ்க்கைக்கு தீர்க்க தரிசியாக இருக்கிறீங்க. 2013 அது அற்புதமாய் நான் வாழ போகிறேன். இழந்த அத்தனை நன்மைகளை பெற்றுக் கொள்ள போகிறேன். எனக்காக தேவன் வைத்திருந்த அத்தனை ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ள போகிறேன். என் சொந்த குடும்பத்தை ரட்சிப்புகளாய் நடத்துகிற ஆண்டு, அது தேவனோடு ஐக்கியப்படுகிற ஆண்டு, அது தேவனை அறிகிற அறிவிலே வளர்கிற ஒரு ஆண்டு, ஜெபத்திலே வளர்கிற ஆண்டு, விசுவாசத்திலே வளர்கிற ஆண்டு, அது பரிசுத்தத்தின் ஆண்டு, அது உண்மையின் ஆண்டு, அது சாட்சியின் ஆண்டு, அது மகிழ்ச்சியின் ஆண்டு, அது பூரண ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற ஆண்டு, எனக்காக வைத்திருக்கிற காலாந்தசத்தை அனுபவிக்கிற ஆண்டு. இது நான் பிறந்த நாளில் இருந்து இந்த 2012 டிசம்பர் 31 வரைக்கும் நான் பார்க்காத, கேட்டிராத, அனுபவித்திராத நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அனுபவிக்க போற ஆண்டு. ஊசி கிட்ட ஒரு ஊசி கூட உடம்புல போடக்கூடாத ஒரு ஆண்டு. என் கால் அடி டாக்டர் கிட்ட போகாத ஆண்டு. 10 நயாபிசா நான் டாக்டர் கிட்ட கொடுக்காத ஆண்டு. ஒரு தும்மல் இல்லாத ஆண்டு, ஒரு இருமல் இல்லாத ஆண்டு, ஒரு காய்ச்சல் வராத ஆண்டு, ஒத்த தலைவலி வரக்கூடாத ஆண்டு, வராத ஆண்டு, மூட்டு வலி இல்லாத ஆண்டு, முழங்கால் வலி இல்லாத ஆண்டு, கண் பார்வை தெரியும் ஆண்டு, அது அழகின் ஆண்டு, அது இளமையின் ஆண்டு, அது மறியலை கர்த்தர் கூட்டி தருகிற ஆண்டு. கைகளை தட்டி க்ளோரி 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 க்ளோரி. சந்தோஷமாய் வரவேற்க. சந்தோஷமாய் 2013 உன்னை நான் வரவேற்கிறேன். 2013 உன்னை நான் வரவேற்கிறேன்.
இயேசுவின் நாமத்தினால அற்புதமான ஒரு ஆண்டு, ஆச்சரியமான ஆண்டு, ஒரு நாளும் எனக்கு வியாதி வராத ஆண்டு, ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தின் ஆண்டு, அது வளர்வதையே போல அது வளர்கிற ஆண்டு. இனி என் வாழ்க்கையை செய்கிற இல்லை, இனி என் வாழ்க்கையை தோல்வி இல்லை. அது கண்ணீர் இல்லாத ஆண்டு, அது நிந்தை இல்லாத ஆண்டு, அது வறுமை இல்லாத ஆண்டு, அது கஷ்டம் இல்லாத ஆண்டு, அது நஷ்டம் இல்லாத ஆண்டு, அது வியாதி இல்லாத ஆண்டு, அது பலகீனம் இல்லாத ஆண்டு. ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்குவது போல தயவு செய்து விட்டுறாதீங்க. இந்த சிற்பி சிலையை செதுக்கிறது கொஞ்ச நேரம் போய் பாருங்க. ஒரு ஓவியன் ஒரு படத்தை வரையறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறான்னு பாருங்க. அது போல இருக்கிற இந்த ஒரு வாரத்திலேயாவது 2013 குறித்து நீங்கள் சிந்தித்து நீங்கள் ஜெபத்துல ஒரு சிற்பி சிலையை செதுக்குவது போல 2013 தயவு செய்து செதுக்க ஆரம்பிங்கள், வரைய ஆரம்பிங்கள். அப்படியே உருவாகும், அப்படியே உருவாகும், அப்படியே உருவாகும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். glory, 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 glory. நீ தோற்க பிறந்தவன் அல்ல, நீ ஆள பிறந்தவன். நீ ஆளுகை செய்ய போகிறாய். 2013 நீ கேட்டு கிடைக்காத ஒன்றுமே இருக்க போவதில்லை. அத்தனையும் பெறுவதற்கான வழிவாய்ப்புகள், பலன், கிருபை, அபிஷேகம் எல்லாம் உண்மையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லமுடைய நல்ல ஆண்டவரே, அற்புதமான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு பெரிய ஒரு பிரசங்கத்தை கேட்கல, ஆனால் எங்களை தட்டி எழுப்பியிருக்கிறீர் ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பித்திருக்கிறீர் ஆண்டவரே. உலகத்துல எந்த மனுஷனும் தர முடியாத நம்பிக்கையை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்திலே தலை சிறந்த ஒரு விளையாட்டு வீரன் தாம் பிள்ளைய அதே ஆண்டவரே கலையை கற்றுக் கொடுப்பதற்கு அவனுக்கு ஞானம் இருப்பது போல சகல கலையும் கற்றிருக்கிற சர்வ ஞானமுள்ள என் தேவாதி தேவனே, நாங்கள் உமக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். எங்களை குறித்து உம்முடைய கனவு பெரியது ஆண்டவரே, எங்களை குறித்து உம்முடைய திட்டம் பெரியது ஆண்டவரே. உம்முடைய உள்ளம் பெரியது, உம்முடைய கரம் பெரியது ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய ஈவு பெரியது, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய நேசம் பெரியது, உம்முடைய பாசம் பெரியது ஆண்டவரே. அதை நாங்கள் விலகிக் கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சொந்த மன்னங்களுக்காக ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால எங்க சொந்த மன்னங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஒரு மணிப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷம் நம்முடைய உறவினர்களுக்காக ஜெபிக்க போறோம். உங்க உறவினர்களை மனதில் வைங்க. இயேசுவின் நாமத்தினால எங்க உறவினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பின்னாடி அமைதியா வந்துட்டே இருக்க ஆண்டவரே, எங்க உறவினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு உறவினர்களை கூட எந்த பிசாசும் கட்டி வைக்க முடியாது, கட்டி வைக்க கூடாது. இயேசுவின் நாமத்தினால அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை இயேசுவுக்காக நான் வேறுபடுகிறேன். நீ எத்தனை ஆண்டுகாலம் நீ டேரா போட்டிருந்தாலும், நீ அரண்மனையை கட்டியிருந்தாலும், நீ ஒரு தோப்பையே உருவாக்கி இருந்தாலும், ஒரு காட்டையே உருவாக்கி இருந்தாலும், இயேசு என்கின்ற நாமத்தாலே உன்னை அழித்து நிர்மலமாக்கி நிக்கிரகமாக்குகிறேன், அதை ஆக்குகிறேன். என் குடும்பத்தாரை, என் உறவினரை, என் நண்பர்களை நான் யாருக்கெல்லாம் எழுதி வச்சு ஜெபம் பண்ணணும், அவர்களுடைய ஆவி ஆத்மாவின் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தால் கரத்தை எடு. அவள் இயேசுவுக்காக நான் வேறு பிரிக்கிறேன். அவருடைய இறுதி கடினங்களை உடைக்கிறேன். கிறிஸ்துவத்தின் மீதும் கிறிஸ்துவின் மீதும் அவர்களுக்கு இருக்கிற எல்லா தவறான எண்ணங்களை, வெறியின் ஆவியை, வைராக்கியத்தின் ஆவியை, தவறான எண்ணத்தை இயேசுவின் நாமத்தாலே அழித்து போடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே முகவரி இல்லாமல் நீ போ, ஊர் தெரியாமல் நீ அழிந்து போ, நீ இழுப்பொருளாகி போ என்று உன்னை சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. பொறாமையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, வைராக்கியத்தின் ஆவி, கசப்பின் ஆவி, வெறுப்பின் ஆவி, சுயநலத்தின் ஆவி, பெருமையின் ஆவி, தலகணத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தை அழியட்டு. வெட்கத்தின் ஆவி, பயத்தின் ஆவி, தவறான எல்லா ஆவிகளும் அழியட்டு, வேரோடு பிடிக்கப்படுவதாக. இறுதி கடினத்தை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். இறுதி கடினத்தை உடைக்கிறேன், மென்மையாக்குகிறேன். மென்மையாவதாக, மென்மையாவதாக. குழந்தை போல அந்த இருதயை உருவாகட்டும். மாம்சமான இருதயத்தை நாங்கள் சிருஷ்டிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அவருடைய இருதயம் ஆயத்தமாகட்டும். ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஏதுவாக அவருடைய இருதயங்கள் ஆயத்தப்படும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, அற்புதமாய் அவர்களை ஆஸ்வதிப்பீராக. நாங்கள் பேசுவதற்கு முன்பதாகவே ஒரு முன்கிரியை நடப்பிப்பீராக. ஆண்டவரே, முன்கிரியை நடப்பிக்க. ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க கூப்பிட்டு முன்னாடியே ஆண்டவரே நீங்க கிரியை நடப்பிக்கணும். அநேகர் கூப்பிட்டு இருக்கிறாங்க. கூப்பிட்டவங்க உள்ளத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். எந்த நேரத்தில் நாங்க பேசணும், என்ன வார்த்தை பேசணும், எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது எங்களை ஆளுகை செய்வீராக. நாங்க சொல்லும் போது கடவுளே உங்களுடைய அன்பு வெளிப்படட்டுமே, உங்க அன்பு வெளிப்படணுமே, உங்க ஞானம் வெளிப்படணுமே, உங்களுடைய அறிவு வெளிப்படணுமே, உங்களுடைய புத்தி வெளிப்படணுமே, உங்களுடைய வல்லமை வெளிப்படணுமே, எங்களை மூடி நீர் வெளிப்பட வேண்டுமே. கர்த்தர்
கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமைப்படுங்கப்பா. எல்லா திமிர்வாத கேள்விகள், எதிர்வாத கேள்விகள் நீ ஒப்புக் கொடுக்கும் போது என்ன பேசுவோம் என்று பயப்படாதீர்கள். பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுது உங்களுக்காக பேசுவார் என்று சொன்னீரே. எங்கள் வாயில உங்களுடைய வார்த்தைகளை வைத்ததற்காக ஸ்தோத்திரம், எங்கள் சிந்தையில உங்களுடைய வார்த்தையை வைத்ததற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அற்புதமாய் காரியங்களை செய்வதாக நாங்கள் சொல்லும் பொழுது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. டிவி போட்டு பார்க்க கூடாது, ஒரு செல்போன் கால் வரக்கூடாது, ஒரு குழந்தை குட்டி அழுகக்கூடாது, ஒரு கோழி குஞ்சு குறுக்க வரக்கூடாது. அந்த நேரத்தை நான் ரிசர்வ் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, இந்த சபையில எப்பேற்பட்ட பேதையாக இருந்தாலும் ஆண்டவரே அவங்க போய் கூப்பிடும் போது அவர்களை உலக பெரிய மகா ஞானியாக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தைகளை வைங்க, தீர்க்க தரிசன வார்த்தைகளை வைங்க.